வெளிச்சம் பத்தாது, வேண்டாம் விடு, போட்டு போட்டு. நம்ம ஆரம்பிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் மேறெடுத்துக் கொள்வோம். நாம் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடி இந்த ஞாயிறு ஆராதனை நாம் ஆரம்பிக்கலாம். பாடல் எண் 107, இதோ மனுஷரின் மத்தியில் என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் சாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலமதுவே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலமதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடும் மெய் சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடும் மெய் சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய சகோதரர் செல்வம் மூத்த சகோதரர் அவர்கள் ஜெபம் செய்வார்.
நம் அனைவரும் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் தயவும் அன்பும் நிறைந்து பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் ஒன்றான மெய்தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவரீர், உமது அனாதின் திட்டத்தின்படி எங்களுக்கு ஒரு வாழ்நிலை தந்து அப்பா உம்முடைய சமூகத்தில் இந்த நாளிலே அப்பா ஒன்று கூட்டி சேர்த்த உம்முடைய இரக்கத்துக்கும் தயவுக்காய் நாங்கள் கோடான கோடி நன்றிகளும் துதிகளும் ஏறெடுக்கிறோம். அப்பா இதோ அப்பா இந்த நாளிலே கூட எங்களை அழைத்த நோக்கம் தந்தையை எங்களுடைய மனதையும் எங்களுடைய சிந்தையும் திருத்து கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலே எங்களுக்கு உம்முடைய சத்திய ஏற்ற வார்த்தையை இந்த நாளில் எங்களோடு பேசும்படியாகவும் இந்த வேலை நாங்கள் மன்றாடி கெஞ்சுகிறோம். தந்தையே தகப்பனே, இந்த கடைசி நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உமக்கும் உம்முடைய குமாரர்கள் நாங்கள் ஆண்டவர் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான சத்திய ஆகாரத்தை எங்களுக்கு தந்து வழித்து வேண்டும் செபிக்கிறோம். இந்த ஒரு கூடுகை ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரச்சனை எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஒவ்வொருத்தரும் வழிநடத்த வேண்டும்படியாக அந்த வேலை மன்றாடி கெஞ்சுகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இந்த ஒரு சிறு விண்ணப்பங்களை எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. விசுவாச பிரமாணம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. கம்மா போட்ட இடத்துல கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. ஏன்னா ஆரம்பித்தோம்னா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். என்ன படிக்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில இடத்துல கம்மா இருக்காது, அங்கே நம்மளாம் நிறுத்தி படிச்சுக்க வேண்டியதான். தாம் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சத்திராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனையே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். தரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டு இவருக்கென்றும் உலகங்களையெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலநிற்கிறது என்று விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமத்தினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மறுத்தோர்ந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையவருக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பரிசத்தில் வீற்றிருக்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்தில் வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசில் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்கள் வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்கள் நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தல் அடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சி ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்கு மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவர் கீழ்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமீன். நம்மெல்லாம் உட்காரலாம். இந்நாளுக்குரிய காலை தியானம், வாசிக்க வேண்டிய காலை தியானம் வெள்ளிக்கிழமையோடது. நம்முடைய சகோதரர் விஜயபாஸ்கர் வந்து வாசிப்பார். செப்டம்பர் 22 இன்றைய நாளுக்குரிய காலை தியானம். மத்தேயு 5ஆம் அதிகாரம். அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறி அவர் உட்கார்ந்தபொழுது
அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். நாளுக்குரிய பரலோக மன்னா சகோதரர் போஸ்கோ அவர்கள் வாசிப்பார். இன்றைய பரலோக மன்னா சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதனுடைய விளக்கம்: நன்மையும் கிருபையும் இனிவரும் காரியமாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது இப்பொழுதே அருளப்பட்டதை எண்ணி நாம் புகழ வேண்டும். கிறிஸ்துவின் மூலம் அருளப்படும் சந்தோஷத்தை காலத்திலே அறிந்து கொள்ளாதவர்கள் இனிவரும் ராஜ்யத்தின் சந்தோஷமான ஆசீர்வாதங்களையும் அறியாதவர்களாக இருப்பார்கள். தங்களை பிரதிஷ்டை செய்து தேவன் பேரிலும் குமாரன் பேரிலும் தங்களை பூர்ண விசுவாசமுள்ளவர்களாக இக்காலத்தில் காணப்படக்கூடியவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் நீடித்த நாட்களாக, அதாவது சதா காலத்திற்கு நன்மையும் கிருபையும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். இவை யாவும் இனி வரும் ஆசீர்வாதங்கள் என்று தேவ பிள்ளைகள் எண்ணாமல் நாளுக்கு நாள் நன்மையும் கிருபையும் நம்மை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி வருகிறதை உணர வேண்டும். இதுக்கு ஆதார வசனமாக சங்கீதம் 16:15-11. 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் முதல். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்து கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமிக்கி தருவதாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் பரலோக மன்னாவுக்காக நாம் தேவனுக்கு நன்றிகள் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுதும் தேவ செய்திக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். பாடத்தினுடைய தலைப்பு அன்னாள். அன்னாள் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்முடைய சகோதரர் முரளி அவர்கள் தேவ செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். சகோதரரை கூட நம்முடைய சார்பாக அன்போடு அழைக்கலாம்.
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு கேரக்டர், இதை நம்ம பார்க்கும்போது கேரக்டராகவும் பார்க்க போகிறோம், நிழலும் பொருளுமாகவும் அதை என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். சகோதரர் அறிவித்தவனமாக பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நாள். அதுக்கு நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:1-2 வசனங்கள். எபிரேயர் 11:1-2 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். சரி, இதில் நம்ம இந்த ஒரு வசனத்தில் என்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ ஒரு விஷயத்திற்காக பார்க்கும்போது அது நிச்சயமாக என்னது கிடைக்கும்ன்றது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை. அதிலே விசுவாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் என்னது இருக்காது. அது நிச்சயமாக என்ன பண்ணோம், அது ஒரு உறுதி, அது என்ன பண்ணும் நமக்கு காணப்படும். அப்போ அதுதான் நம்ம விசுவாசம் நம்பிக்கை அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இதில் பார்க்கும்போது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நற்சாட்சி பெற்றார்கள். அப்படின்னா முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே யாரை பற்றி சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு நீதிமான்களை குறித்து என்ன பண்ணப்படுது சொல்லப்படுது. அவங்க என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனிடத்தில் பார்க்கும்போது நற்சாட்சி வாங்கியிருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ எதனால் அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசத்தினாலே. அப்போ அந்த ஒரு விசுவாசத்தினாலே அவங்க நற்சாட்சி பெற்றிருக்கிறாங்க. அப்போ நமக்கு பார்க்கும்போது ஏன் அவங்களை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு விசுவாச ஓட்டத்தில் ஓடக்கூடிய நமக்கு இயேசு கிறிஸ்து கூட பார்க்கும்போது தன்னுடைய ஊழிய நாட்களில் அநேகருடைய விசுவாசத்தை பார்த்து அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறார். அதில் பார்க்கும்போது குறிப்பிட்டு சொல்லும்படி பார்த்திங்கன்னா நம்ம கானான் ஊர் என்னது அந்த கானானிய ஸ்திரியை பற்றி சொல்லப்படும். அந்த ஸ்திரீ கூட பார்க்கும்போது நாய்க்குட்டிகளுக்கு இல்லைங்களா பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறோம் இல்லையா, மேஜிலிருந்து விழக்கூடிய துணிக்கியாச்சும் என்ன பண்ணும் நாய்க்குட்டிகள் சாப்பிடுன்னு சொல்லும்போது அந்த ஒரு விசுவாசத்தை யார் கனப்படுத்துகிறா அப்படின்னு பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இந்த ஒரு விசுவாச ஓட்டத்தில் இந்த ஒரு குறுகிய பாதையில் ஓடக்கூடிய நமக்கு எது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசம் நமக்கு என்னது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படின்னா இந்த ஒரு விசுவாசத்துக்குரிய விஷயங்களை பார்க்கும்போது நம்ம யாரை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பார்க்கும்போது பழைய ஏற்பாடு இல்லைங்களா. அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அநேக தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி பார்க்கும்போது குறிப்பாக யாரை குறித்து பார்க்குறோன்னா அன்னாள். அப்போ அன்னாள் என்றது ஆனா பெண்ணா பெண் இல்லைங்களா, ஒரு பெண்ணை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க. ஏன்னா அன்னாளுடைய கேரக்டரை குறித்து நம்ம படிக்கும்போது நிறைய பேர் படிச்சிருக்கலாம், ஒரு வேளை என்ன பண்ணியிருக்கலாம் இதை குறித்து நிறைய விஷயங்கள் அறிந்திருக்கலாம் இல்லைங்களா. ரொம்ப எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக என்ன பண்ணோம் இருக்கும் இல்லைங்களா. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இப்போது அந்நாள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருபை இரக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு ஒரு அர்த்தம் என்ன பண்ண கொடுப்பாங்க. இதில் நம்ம 1 சாமுவேல் 1 1 படிக்கலாம் பாருங்கள். 1 சாமுவேல் 1 எப்பிராயும் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்பிராயிமீனா ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலுகுவின் மகனான எரோகாமின் புத்திரன். சரி, இப்போ இந்த ஒரு வசனத்தில் நம்ம படிக்கும்போது எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் காணப்பட்ட ராமநாதி ஊராகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் எல்கனா என்று பேர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய ஏலிகுவின் மகனான எரோகமின் புத்திரன் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஒரு முதல் வசனத்திலே பார்க்கும்போது நான் டவுட் இருக்காது, ஒரு சிலருக்கு என்ன இருக்கும் டவுட் இருக்கும். என்ன டவுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்கானா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா எல்கானா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்?
ஆனால் இங்கே என்ன பட்டிருப்போதுன்னா இப்ராஹிம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், சொல்லப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது லேவி கோத்திரத்தை என்னது சேர்ந்தவர். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது லேவி இப்போது சாமுவேல் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன ஊழியம் செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஆசாரி ஊழியம் செய்தார். அப்போ ஆசாரி ஊழியத்தை யார் தான் செய்ய முடியும்னு பார்க்கும்போது இந்த லேவியினுடைய வம்சத்தில் வரவங்க தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இப்போ மற்றவங்க யாருன்னா அதை செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது செய்ய முடியாது. ஒரு வேளை செய்தால் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய கட்டளை என்னது மீறின விஷயம். தேவனுடைய கட்டளையை ஒருத்தவங்க மீறுறாங்க அப்படின்போது கட்டாயம் அவங்களுக்கு என்ன உண்டு, பனிஷ்மெண்ட் உண்டு. அந்த மாதிரி ஒருத்தர் கட்டளையை மீறி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கிறார். யார் தெரியுங்களா? ஊசாயின்னு ஒரு ராஜா என்ன பண்ணியிருப்பார், ஊசாய் தானே, ஆமாம், ஊசாயின்னு ஒரு ராஜா என்ன பண்ணியிருப்பாருன்னா தேவனுடைய ஆசாரியர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை வந்து அவர் செய்யணுன்றது என்ன பண்ணுவார் பார்ப்பார். அந்த டைமில் தேவன் அவர் அடித்ததுனால அவருக்கு என்ன வந்துடும் பார்க்கும்போது குஷ்டரோகம் வந்துடும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எல்கானா வந்து யார் அப்படின்னு பார்க்கும்போது லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். இதுக்கு வந்து நம்ம எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாம். 1 நாளாகமும் 6:1. ஒன்று நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மொராரி என்பவர்கள். சரி, அப்போ இந்த ஒரு அட்டவணை யாருடையது அப்படின்னு பார்க்கும்போது லேவி கோத்திரத்தினுடைய அட்டவணை. இதில் வந்து இப்போ ஆரோனுடைய புத்திரர்கள் பற்றி சொல்லும்போது கெர்சோன், கோகாத், மெராரி, அதில் 20 படிங்க பார்ப்போம். ஒன்று நாளாகவும் 6:20. கெர்சோமின் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் யாகாத், இவன் குமாரன் சிம்மா. போதும் சிஸ்டர். அப்போ இந்த ஒரு கெர்சோம் அந்த ஒரு அட்டவணையில் வரக்கூடியவர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எல்கானா. நம்ம படிக்கலாம் பாருங்க, 26ஆவது வசனம். அதில் 26ஆவது வசனம். எல்கானாவின் குமாரரில் ஒருவன் சோபாய், இவன் குமாரன் நாகாத். இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது இவருடைய குமாரன் யாரு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்க, 28 படிக்கலாம். 28ஆம் வசனம். சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற் பேரான வஷ்னி, அபியா என்பவர்கள். சரி, இப்போ சாமுவேலுக்கு வந்து பார்க்கும்போது எல்கானாவின் குமாரர்கள் தான் யாரு, சாமுவேல் இல்லைங்களா? இப்போ சாமுவேலுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள்னு பார்க்கும்போது 2 பிள்ளைகள். அப்போ சாமுவேலுடைய பிள்ளைகளுடைய பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வஷ்னி, அபியான்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது 1:4 வந்து பார்க்கும்போது இந்த பேரில் என்ன இருக்குதுன்னா ஒரு மிஸ்டேக் இருக்குது. இதே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர் போதும் சிஸ்டர். அப்போ மூத்தனுடைய பேர் என்ன வருது அங்கே, யோவேல் இல்லைங்களா? அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது வஷ்னி, அபியா. அப்போ இளையவனுடைய பேர் தான் என்னது, அபியா. ஆனால் இதே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ERV-லையும் 3V-லையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து நீங்கள் 1:4 எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்க்கும்போது மூத்தனுடைய பேர் யோயேல். அதேமாதிரி ERV-ல படித்தாலும் யோயேல் தான் வரும். இதில் வந்து பார்க்கும்போது மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் வந்து எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ அன்னாலை குறித்து நம்ம தெளிவாக தெரிந்திருக்கிறதுனால இப்போ இந்த எல்கானா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து எத்தனை மனைவிகள் அப்படின்னு பார்க்கும்போது 2 மனைவிகள் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் மனைவி யார், அன்னாள். இப்போ 2ஆவது வந்து பெனினால என்ன பண்ணிடலாம், இருக்கலாம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாரால வந்து ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பார், மேரேஜ் பண்ணியிருப்பார். இவங்களுக்கு குழந்தை இல்லைன்ட்டு அடுத்தது யாரை மேரேஜ் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது ஆகார் என்னது மேரேஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கே நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய லைஃப்பில் என்ன பண்ணியிருக்கலாம், நடந்திருக்கலாம். அப்போ இப்போ யாருக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெனினாளுக்கு என்னது குழந்தை இருக்குது. இப்போ யாருக்கு குழந்தை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அப்படி குழந்தை இல்லாததுனால இப்போ என்ன ஒரு விஷயம் அங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க, 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவருடைய
எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். 5. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். சரி, 6வது வசனம் படிக்கலாம் சிஸ்டர். கர்த்தர் அவர்கள் கர்ப்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்காலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். பாருங்க, அப்போ இங்கே சக்காலத்தி அப்படின்னு சொல்லும்போது யார் தான் இது? பெனினாள். அப்போ பெனினாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அண்ணால ரொம்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க? விசனப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ மனவேதனை அடையும்படிக்கு ரொம்ப என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இருக்கிறத சொல்லுவாங்க இல்லையா, இருக்கிறதோட என்னது செத்துடலாம் அப்படி, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அவங்க யோசிக்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த பெனினால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப என்னது மனமடைய செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது தான் இப்போது அன்னாள் வந்து பார்க்கும்போது தேவனிடத்தில் போய் என்ன பண்ணுறாங்க? ப்ரேயர் பண்ணுறாங்க. எங்கே நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12லேருந்து படிக்கலாம் பாருங்க. 11லேருந்து படிக்கலாம். சாமுவேல் 1:11 முதல். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடிருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். சரி, இப்போ அன்னாள் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க? ப்ரேயர் பண்ணுறாங்க. அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அப்படின்னா ரொம்ப மனங்கசந்து என்ன பண்ணுறாங்க? அங்கே தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து பார்க்கும்போது ஜெபம் பண்ணியிருப்பாங்களா, பண்ணியிருக்க மாட்டாங்களா? அன்னாள் ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பாங்க? ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தனையோடு என்ன பண்ணுறாங்க? அப்போ ஏற்கனவே அவங்க ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து பார்க்கும்போது பொருத்தனையோடு ஜெபம் பண்ணியிருப்பாங்களான்றது நமக்கு தெரியல. ஆனால் இப்போ அவங்க பண்ணக்கூடிய ஜெபம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு பொருத்தனையோடு என்ன பண்ணுறாங்க? இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஒரு ஆண் குழந்தை, அந்த ஆண் குழந்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதை உங்களுக்கே என்ன பண்ணிடுறேன், திருப்ப கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அந்த ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க. இந்த ஒரு அவங்க ஜெபிக்கிற ஒரு விஷயத்தை யார் கவனிக்கிறான்னு பார்க்கும்போது ஏலி என்ன பண்ணுறாரு? கவனிக்கிறார். ஏலி கவனிச்சுட்டு அந்த அம்மாவை என்ன நினச்சிக்குவாருன்னு பார்க்கும்போது தவறாக என்ன பண்ணுவார்? புரிஞ்சுக்குவார். அப்போ ஏலி சொல்கிறாரு பாருங்க, படிக்கலாம். 13லேருந்து படிங்க. 13 அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். பாருங்க, இப்போ ஏலி என்ன புரிஞ்சுக்கினாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க? இதை நீங்கள் திருவிழியத்தெல்லாம் படிச்சீங்கன்னா நீ ஏன் ஒரு குடிகாரி மாதிரி என்ன பண்ணுற, இப்படியே தான் போட்டிருக்கு. நீ ஒரு குடிகாரி மாதிரி ஏன் என்னது, ஏன் நீ குடியை என்ன பண்ண மாட்டேன்? நம்ம கேட்போம் இல்லையா, குடியை நிறுத்த மாட்டீங்களான்னு கேட்போம் இல்லையா? அதேமாரி ஏலி யாரை பார்த்து கேட்பாருன்னா அண்ணாவை பார்த்து என்ன கேட்பாருன்னா, நீ ஏன் என்னது இந்த குடியை எப்போ தான் நீ நிறுத்த போகிற அப்படின்ற மாதிரி ஒரு தவறாக கேட்பாரு. அதுக்கு அண்ணாள் என்ன ஒரு பதில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப என்னது சாந்தமாக அமைதியாக என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ஒரு மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. படிக்கலாம் பாருங்க அது அப்படியே. 15ஆம் வசனம். அதற்கு அண்ணா 16 படிங்க. அப்படியே படி, 15லேருந்து படிங்க. பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிளேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சம் ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். சரி, இப்போ அந்த அம்மா ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ ஏலி சொல்கிறார், சரி உன்னுடைய ஜபத்துக்கு தேவன் என்ன பண்ணுவார், கட்டாயம் பதில் கொடுப்பாருன்றாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா சந்தோஷமாக போய்ட்றாங்க. ஆனால் அடுத்தது என்ன ஒரு விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்தது அன்னாள் வந்து பார்க்கும்போது அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எப்போதுலேருந்து அவள் துக்கமாக இல்லை அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. அதிலே 18வது வசனம். 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்கமுகமாய், அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க? துக்கமுகமாக இருந்தாங்க. ஆனால் ஜெபம் பண்ணி தேவன்கிட்ட ஒரு பொருத்தனையோடு அந்த ஒரு ஜெபத்தை வைத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க எப்படி இல்லைன்னு தெரியுங்களா?
துக்கமுகமாக இருக்கவில்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னாளுக்கு யார் பிறக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது சாமுவேல் என்ன பண்ணுறாங்க, பிறக்கிறாங்க. அதை நம்ம 20வது வசனத்தில் படிக்கலாம். 20ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். பாரு, அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல்னா என்ன அர்த்தம்? லீலா, யெகோவாவினிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன் அப்படின்றது அர்த்தம். இப்போ சாமுவேல் வந்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பார்க்கும்போது அன்னாள் என்ன பண்ணுறாங்கன்னா சாமுவேலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் என்ன பண்ணுறாங்க, வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கலாம் பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். படிங்க 28. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடுக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். பாருங்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது சாமுவேலை கொண்டு போய் எங்கே விட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏலியின் இடத்துல என்ன பண்ணுறாங்க, விட்டுட்டாங்க. சரி, இப்போ என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சாமுவேலை கொண்டு போய் விட்டாங்க இல்லையா, இப்போ இந்த அம்மா நினச்சிருக்கலாம் இல்லையா, சரி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு உற்சாகத்தில் ஆமாம் ஏதோ என்ன பண்ணிட்டேன், நான் பொருத்தனை பண்ணிட்டேன். அதனால் இப்போ இருக்கிறது என்னது, ஒரே ஒரு பையன்தான், இவனை எடுத்துன்னு போய் நான் எப்படி கொடுக்கறது இல்லைங்களா அப்படின்னு நினச்சி என்ன பண்ணியிருக்கலாம்னா குழந்தைய என்ன பண்ணியிருக்கலாம், இவங்களே வச்சுக்கின்னு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது தேவனுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், கொடுத்துருக்கலாமா? அதுக்கு நியாயப்பிரமாணத்தில் ஏதாவது சட்டங்கள் இருக்குதா? சரி, இருக்குது. என்னென்னா நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்குது, ஒரு சட்டம் இருக்குது. என்னென்னா முதற் பேரானவைகளை எல்லாம் நீ என்ன பண்ணலன்னா தேவனுக்கு தான் கொடுக்கணும். ஒருவேளை அந்த முதற் பேரானவை நீ மீட்டு கொள்ளணும், உனக்குன்னு நீ எடுத்துக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு பதிலாக தேவனுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது கொடுக்கலாம். படிக்கலாம் பாருங்க, யாத்திராகம் 13:13. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கழுதையின் தலையீற்று எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகள் முதற்பேரான சகல நரஜீவனையும் மீட்டுக் கொள்வாயாக. பாருங்க, உன் பிள்ளைகளில் சகல முதற்பேரான நரஜீவனையில் என்ன பண்ணலாம், மீட்டுக்கொள்ளலாம். அப்போ அதுக்கு பதிலாக ஒரு கழுதையோ ஒரு ஆட்டோ என்ன பண்ணலாம் கொடுத்து நீ என்ன பண்ணலான்னா மீட்டு கொள்ளலாம். இப்போ அண்ணா நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு அவசரத்தில் என்ன பண்ணிட்டேன் ஆண்டவர், இப்போ வந்து இந்த பிள்ளையை நான் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, மனசு இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி செய்யாமல் என்ன பண்ணான்னு பார்க்கும்போது பொருத்தனை பண்ணினதை கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றி முடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது நம்ம யாரை குறித்து பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஏலியின் குமாரர்கள் இல்லைங்களா. இப்போ ஏலியின் குமாரர்கள் குறித்து நம்ம படிக்கும்போது படிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 2:12. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பாருங்க, இப்போ ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது அவர்கள் வந்து பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் யாரை அறியவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரை அறியவில்லை. இது வந்து சரியான ஒரு காரியமா? ஏலியினுடைய பிள்ளைகள் யாரை அறியலையா? ஏன்? ஏலி யாரு? ஆசாரியன், ஒரு பிரதான ஆசாரியன். ஆனால் இவருடைய பிள்ளை வந்து யாரை அறியவில்லை அப்படின்னா மிஸ்டேக் யார் மேலே இங்கே? ஏலி மேலேயா பிள்ளைகள் மேலேயா? ஏலி நல்லவர் தான். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகளை வந்து பார்க்கும்போது வளர்க்க வேண்டிய விதத்தில் என்ன பண்ணல, வளர்க்காததுனால இப்போ இவங்க யாரை அறியவில்லைன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரை அறியவில்லை. அவங்க எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது பேலியாளின் பிள்ளைகளாக என்ன பண்ணிட்டாங்க, மாறி இருக்கிறாங்க அப்படின்றத குறித்து நம்ம பார்க்குறோம். அதிலே வந்து பார்க்கும்போது இந்த இவர்களுடைய காரியங்களை குறித்து நம்ம படிக்கும்போது 14 படிக்கலாம் பாருங்க. 14ஆம் வசனம். அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது 13 படிங்க சிஸ்டர். 13. 13ஆம் வசனம். அந்த ஆசாரியர்கள்
ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே குப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். பாருங்க, அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பலி யாருக்கு செலுத்துறாங்கன்னா கர்த்தருக்கு என்னது செலுத்துகிற விஷயம். ஆனால் கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்குன்ற என்ன பண்ணுறது எடுத்துக்கொள்கிற ஒரு காரியம். அப்போ இது வந்து பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது தவறான ஒரு விஷயம். ஜனங்களும் வந்து பார்க்கும்போது பலி செலுத்துறதே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெருசாக என்னது, இப்போ கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னா அதில் ஒரு பயபக்தி என்ன பண்ணணும் இருக்கணும். இப்போ பயபக்தி இல்லாதபடிக்கு இப்போ ஆசாரியர்களே நடக்கிறதுனால இப்போ ஜனங்களும் வந்து பார்க்கும்போது பலி செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் பலி செலுத்துறதுக்கு இவங்களுக்கு என்ன கிடையாது, உங்களுக்கு விருப்பம் கிடையாது. அப்படி விருப்பம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு தவறுகள் என்னது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதை குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஏலி கண்டிச்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்கள். அதுலேயே 22 படிக்கலாம். 22ஆம் வசனம். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதென்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. படிக்கலாம். 25ஆம் வசனம். மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களோ தங்கள் தகப்பனுடைய சொல்லை. இப்போ ஏலி கண்டிச்சாரா இல்லையா? கண்டிச்சார். ஆனால் நீங்கள் அடுத்த இது பார்க்கும்போது தேவன் வந்து ஏலிட்டு என்ன பண்ணுவார் பேசும்போது, என்னை காட்டிலும் நீ யாரை மதிக்கிற, உன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுற மதிக்கிற அப்படின்னா ஏலி பிள்ளைகளை வந்து கண்டிச்சாரா இல்லையா? அந்த வசனம் படிச்சுருக்கிறீங்க இல்லையா? தேவன் வந்து ஏலிட்ட பேசும்போது எப்படி பேசுவார்னா, என்னை காட்டிலும் என்ன பண்ணுற நீ அப்படின்னா என்ன ஏலி பண்ணியிருக்குன்னு பார்க்கும்போது இவங்களுடைய நடவடிக்கை என்ன பண்ணல, சரியில்லை, தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிறான் போது ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கும்போது இவங்களை வந்து அந்த ஒரு ஆசாரிய ஊழியத்துலேருந்து இவர் என்ன பண்ணியிருக்கணும், இவங்களை விலைக்கு இருக்கணும். அதுக்கு தகுதியானவங்களும் இவர் என்ன பண்ணியிருக்கணும், இவர் நியமித்திருக்கணும். ஆனால் இந்த காரியத்தை இவர் செய்யாமல் என்ன பண்ணுறாருன்னா பிள்ளைகள் மேல் உள்ள ஒரு விஷயத்தினால பார்க்கும்போது அந்த ஒரு வேலையும் இவர் தான் என்ன பண்ணணும், இவங்க தான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் வேறு யாரும் என்ன பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா பிள்ளைகள் என்ன பண்ணல, அவர் மேலோட்டமாக கண்டிக்கிறதுனா எப்படி தெரியுமா, கண்டிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதே வந்து பார்க்கும்போது ஏன்டா இப்படி செய்கிற இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்ட்டு எந்த டைமில் வந்து பார்க்கும்போது ஒரு கண்டிப்பு ரொம்ப இதுவாக கண்டிக்கணும். அதை வந்து பார்க்கும்போது சில விஷயங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப செல்லம் கொடுத்துனே என்ன பண்ணுறது, கண்டிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் ஏலி என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, அவங்க மேலே ரொம்ப என்னது அன்பு பாசத்தெல்லாம் அதிகமாக காட்டி என்ன பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி காட்டி ஒரு குழந்தைய வந்து ஒரு பிள்ளைய வந்து குழந்தை கிடையாது யாரும், இவங்க நல்லா வளர்ந்தவர்கள். அப்போ சொல்லும்போது அவங்க கேட்பாங்களா அப்படின்னா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்போ கண்டிப்புன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்திலேருந்து என்ன பண்ணணும் இருக்கணும். வசனம் என்ன சொல்லுதுன்னா அவர்களோ தங்களுடைய தகப்பன் பேச்சு என்ன பண்ணல, கேட்கல. ஏன்? ஆரம்பத்துலேருந்தே என்ன பண்ணுறது இல்லை, சின்னதுலேருந்தே கேட்கறது இல்லை. அதனால தான் வசனம் என்ன பண்ணுன்னா பிறம்பை கையாளாதவன் தன் மகனை என்ன பண்ணுறான், பகைக்கிறான். அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகள் என்ன பண்ணணும், நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். ஆனால் அந்த ஒரு வேலையை இவர் செய்யாததுனால இப்போ பெருசாகிட்டாங்க. ஆனால் பெருசாகி என்ன பண்ணுறது, தகப்பனுக்கு கீழ்ப்படியிறது இல்லாத ஒரு விஷயம் போயிடுச்சு. அப்போ தேவன் வந்து பார்க்கும்போது இவர்களை வந்து அழிக்க சித்தமானார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அப்போ அதே சூழ்நிலையில் வந்து இப்போ சாமுவேல் எப்படி வளர்ந்தார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்கள். 1 சாமுவேல் 2:26.
1 சாமுவேல் 2:26 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். பாருங்க, சாமுவேலை குறித்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டவனோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக என்ன பண்ணார், அவர் நடந்து கொண்டார். அப்போ பாருங்க, சின்ன வயசுலையா இவரும் எங்கே தான் இருக்கிறாரு? இப்போ சாமுவேல் ஏலிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அவர் மனுஷருக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது பிரியமானது வளர்க்க. அப்போ இதனுடைய ஆரிஜின், அதனுடைய தொடக்கம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு தெரியுங்களா? வளர்ப்பு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? அன்னாள், இல்லைங்களா? அப்போ சரியான முறையில் வந்து பார்க்கும்போது பிள்ளையை வந்து வளர்த்து சரியாக பயிற்றுவித்ததுனால அதை வந்து பார்க்கும்போது சாமுவேலை குறித்து படிக்கும்போது அவர் முதிர் வயது வரைக்கும் அந்த என்ன பண்ணல, அவர் விடாதிருந்தார். அப்போ அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்க்கும்போது சாமுவேல் தான். இதே வந்து பார்க்கும்போது தாவீதை குறித்து கூட படிப்போம். தாவீது யாருன்னா ரொம்ப என்னது நல்லவர் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை என்ன பண்ணல, அவர் சரியா வளர்க்கலை. அதனால தான் வந்து பார்க்கும்போது பிள்ளைகளுடைய நிலைமையெல்லாம் எப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப என்னது மோசமான ஒரு காரியத்தில் ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே அவங்க என்னது போகிறதுல நம்ம பார்ப்போம். இப்போ அதே வந்து பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க, 18வது வசனம் படிக்கலாம். 2:18 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சன்னூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். சரி, அதே 19 படிக்கலாம். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்திருக்கிறதாக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். பாருங்க, அப்போ அந்த அம்மா அண்ணாள் எப்பப்பெல்லாம் வராங்களோ, எப்போ வருவாங்க? வருஷத்தில் ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அப்போ வருஷம் வருஷம் வரும்போது பார்க்கும்போது ஒவ்வொரு சட்டையாக என்ன பண்ணுவாங்க, தைச்சுன்னு வருவாங்க, இல்லைங்களா? ஒரே மாதிரி தைப்பாங்களா? இல்லைங்களா? ஏன்? அவர் வளர வளர அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, சட்டையும் கொஞ்சம் பெருசு பெருசாக தைச்சுன்னு வந்து கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா அதே நம்ம 3ஆம் அதிகாரம் படிக்கும்போது என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவன் யாரோடு பேசி கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஏலிட்ட என்ன பண்ணார், பேசி கொண்டிருந்தார். இப்போ ஏலிட்ட தேவன் என்ன பண்ணுறதில்ல, பேசுறதில்ல. ஏலியை விட்டு தேவன் என்ன பண்ணிட்டாரு, விலகிட்டாரு, இல்லைங்களா? ஏன் விலகினார்? ஏலியை விட்டு தேவன் விலகினார். ஏன் விலகிட்டாரு, இல்லைங்களா? சரி, அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தேவன் வந்து பார்க்கும்போது ஏலியை விட்டு விலகினார். அதேமாரி வந்து பார்க்கும்போது தேவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம் இல்லையா? இப்போ நம்மை விட்டு விலகிட்டார்ன்றது நமக்கு தெரியுமா தெரியாதா? எதன் அடிப்படையில், எப்பப்பெல்லாம் நம்மளை விட்டு விலகுவார் தேவன்? சரி, அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் வந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணுவார், ஏலிக்கிட்ட எப்படி தேவன் உணர்த்தினாரோ அதேமாரி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்னா நமக்கு உணர்த்துவார். பாருங்க, ஏலிட்ட வந்து பார்க்கும்போது நேரடியாகவும் உணர்த்தி இருக்கிறாரு, அதேமாரி தீர்க்கதரிசி மூலியமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. ஆனாலும் வந்து பார்க்கும்போது ஏலி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டெப்பும் என்ன பண்ணல, எடுக்கலை. அப்படி எந்த ஸ்டெப்பும் எடுக்காத போது ஏலியை விட்டு தேவன் விலகிட்டார். அதேமாரி தேவன் வந்து பார்க்கும்போது நமக்கும் அதே தான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் நிறைய விஷயங்கள், நம்ம சில தவறுகள் பண்ணும்போது, பாவங்கள் பண்ணும்போது, தொடர்ந்து அதில் நிலைத்திருக்கும் போது தேவன் வந்து நம்மளோட என்ன பண்ணுவார், பேசினே இருப்பார். தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கும்போது அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் நம்ம எடுக்கலை அப்படின்னா தேவன் நம்மை விட்டு என்ன பண்ணுவார், விலகிடுவார் அப்படின்றது நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? இப்போ தேவன் வந்து பார்க்கும்போது ஏலியை விட்டு விலகிட்டாரு. இப்போ யாரோட வந்து தேவன் தொடர்பு வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சாமுவேல். சாமுவேல் யார்? இங்கே ரொம்ப வளர்ந்த பெரிய ஆளா அப்படின்லாம் இல்லை. யார் அவர்? இப்போ தான் வளர்ந்து கொண்டு வர சின்ன வேலை. இப்போ யாரோடைய அவருடைய தொடர்பு காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தேவனுக்கு வந்து யார் முக்கியம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் முக்கியம் கிடையாது. ஒருத்தவங்க வந்து பார்க்கும்போது இத்தனை வருஷம் வந்திருக்கிறாங்க, உடன்படிக்கை செய்திருக்கிறாங்க, இவ்வளோ காரியங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரி ஒரு சின்ன மிஸ்டேக் தானே அப்படின்ட்டுலாம் தேவன் என்ன பண்ண மாட்டார், பார்க்க மாட்டார். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சின்னவரங்களாக இருந்தாலும் சரிதான், தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுறாங்க, கீழ்ப்படுகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட தான் தேவனுடைய தொடர்பு என்ன பண்ணப்படும்,
அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணவங்க, ஏழை, பணக்காரன், இருக்கப்பட்டவங்க, இல்லாதவங்க, இல்லைங்களா, இப்படிலாம் தேவன் என்ன பண்ணுறது இல்லை, யாரையும் பார்க்கறது கிடையாது. அப்போ யார் வந்து பார்க்கும்போது அவருடைய வசனத்துக்கு வந்து பார்க்கும்போது கீழ்ப்படுகிறார்களோ, நடுங்குகிறார்களோ, அப்போ அவங்களோட தேவன் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய தொடர்பு என்ன பண்ணுவார், அவர் வைத்துக் கொள்வார் அப்படின்றத நம்ம பார்க்கோம். அப்போ தேவன் எதை தான் பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது முகத்தை என்ன பண்ணுறது இல்லை, பார்க்கறது கிடையாது. அப்போ எதை தான் பார்க்குறாரு, இருதயத்தை தான் பார்க்குறாரு. அப்போ மனுஷன் தான் வந்து பார்க்கும்போது எதை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகத்தை என்னது பார்க்கறது. ஆனால் தேவனுக்கு வந்து பார்க்கும்போது யாருடைய முகத்தை என்ன பண்ண மாட்டார், பார்க்க மாட்டார். அப்போ தேவன் பார்க்கறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய இருதயத்தை தான் பார்ப்பார். அதனால தான் இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவனுக்கு வந்து பார்க்கும்போது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வெளியரங்கமானது காணப்படும். அப்போ அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா நம்ம யாருக்கு தான் பயப்படணும் அப்படின்னு பார்க்கும்போது மனுஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது, தேவனுக்கு தான் பயப்படணும். அப்படின்னா நம்ம வந்து யாரை ஏமாத்திரலாம், யார்கிட்ட வந்து நம்ம வந்து நடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது மனிதர்கள்ட்ட என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து நல்லவங்க மாதிரி, நம்ம வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்டான மாதிரி, பரிசுத்தவான் மாதிரி நம்மளை வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம காட்டிக்கொள்ளலாம். ஆனால் யார்கிட்ட வந்து நம்ம நடிக்க முடியாது தெரியுங்களா, தேவனிடத்தில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நடிக்க முடியாது. அப்போ தேவன் என்ன பண்ணுவார்னு பார்க்கும்போது அவருக்கு யார் வந்து உகந்தவர்களோ அவங்களோட தன்னுடைய கான்டாக்ட் என்ன பண்ணுவார், வச்சுக்குவார். அவங்கள சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க அதெல்லாம் தேவன் என்ன பண்ண மாட்டார், பார்க்க மாட்டார். அவருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வேலை என்ன பண்ணணும், நடக்கணும். அப்போ அதுக்கு யார் தகுந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட என்ன பண்ணுவார்னா தன்னுடைய தொடர்பு என்ன பண்ணுவார், வைத்துக்கொள்வார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதேமாரி தான் வந்து இப்போ யாருடைய தொடர்புகிட்ட போயிட்டாருன்னா சாமுவேலோட என்ன பண்ணிட்டார், அவர் தொடர்பு வச்சுக்கினார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்க்கும்போது அன்னாளுக்கு யார், ஒரே ஒரு பிள்ளை தான். அந்த ஒரு பிள்ளை யாருக்காக கொடுத்துட்டாங்க, தேவனுக்காக கொடுத்துட்டாங்க, இல்லைங்களா. இப்போ அன்னாள் வந்து பார்க்கும்போது ரொம்ப அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்பாங்களா, இருந்தாலும் என்னென்னா அந்த பிள்ளைய தொடர்ந்து கூட என்ன பண்ண முடியல. அப்படின்னா அன்னாளுக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பிரிவு என்னது கொஞ்ச காலம்தான். மறுபடியும் சாமுவேல் என்னோட கூட நிரந்தரமாக என்ன பண்ணுவார், இருப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசம் யாருக்கு இருந்தது தெரியுங்களா, யாருக்கு இருந்தது, அன்னாளுக்கு இருந்தது. அப்போ எப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க, எப்பயுமே பிரிய மாட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ, ராஜ்யத்தில், இல்லைங்களா. அப்போ 1000 வருட அரசாட்சியில் வந்து பார்க்கும்போது உயிர்த்து வந்ததுக்கப்புறம் இப்போ அன்னாலும் சாமுவேல் எப்படி தான் இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லைங்களா. ஒரு பிரிவுன்றதே அவங்களுக்கு என்ன பண்ணது இருக்காது, இல்லைங்களா. அப்போ இது வந்து பார்க்கும்போது ஒரு என்னது, ஒரு டெம்பரவரி தான், இல்லைங்களா. அதனால தான் அன்னாள் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய துதி ஒன்று இருக்கும். அந்த குழந்தையை பெற்றெடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னாள் என்ன பண்ணுவாங்க, ஒரு மிகப்பெரிய அந்த 2ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் படிக்கும்போது தேவனை குறித்து என்ன பண்ணுவாங்க, அவர் கொல்லுகிறவரும், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அன்னாளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணுவார், உயிர்ப்பிப்பார், அவங்கள பாதாளத்திலே இறங்க பண்ணுவார், மறுபடியும் அவங்கள என்ன பண்ணுவார், உயிர்த்தெழுப்பும் தேவனால் முடியுன்றத அன்னாள் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அறிந்து வைத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ சில விஷயங்கள் என்ன பண்ணணும், நம்ம நடந்த சம்பவங்களை அப்படியே பார்த்தோம். இதில் வந்து பார்க்கும்போது இதில் ஒரு நிழலையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்க்கும்போது ஒரு சில கேரக்டர் சம்பந்தமான விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். இப்போ நிழலில் வந்து பார்க்கும்போது இப்போ அன்னாள் யாருக்கு அடையாளமாக நம்ம எடுத்துக்கலாம், அன்னாள் யாருக்கு அடையாளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாராள் இருக்கிறாங்க இல்லையா, சாராளை வந்து நம்ம யாருக்கு அடையாளமாக பார்ப்போம். இப்போ கலாத்தியரில் படிக்கிறோம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் என்ன படிக்கிறோம், 22ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்க்கும்போது அந்த 2 பிள்ளைகள் யாருக்கு பிறந்தாங்கன்னா ஆகார், இல்லைங்களா. ஆகாருக்கு பிறந்தவர் என்ன, இஸ்மவேல். அவர் வந்து பார்க்கும்போது சீனாய் மலையில் உண்டான உடன்படிக்கை பார்ப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாராள் வந்து பார்க்கும்போது
வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக பார்ப்போம். அதேமாரி வந்து பார்க்கும்போது இங்கே அன்னாள் யாருக்கு ஒரு அடையாளமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வாக்குத்தத்த உடன்படிக்கை அப்படின்னா வந்து பார்க்கும்போது, இப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வரோம். எப்போ வரோம் நம்ம? இப்போ நம்மளாம் உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோம் இல்லைங்களா? எப்போ வரும் நம்ம உடன்படிக்கைக்குள்ளே? ஞானஸ்தானம். அப்போ ஞானஸ்தானம் என்றது என்னென்னா ஒரு அடையாளம். அப்போ அந்த ஒரு அடையாளத்துக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு விஷயம் நமக்குள்ளே நடக்குதுன்னு பார்க்கும்போது, ஒரு உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளே என்னது. அப்போ அந்த அர்ப்பணிப்பை தான் நம்ம வந்து பார்க்கும்போது வெளியரங்கமான ஒரு அடையாளத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம செய்து காட்டுறோம் இல்லைங்களா? அதேமாரி வந்து பார்க்கும்போது அன்னாள் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு உண்மையான ஒரு உடன்படிக்கை, ஒரு பொருத்தனை தேவன்கிட்ட பண்ணுறாங்க இல்லையா? பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்குது? கருத்தரித்தல். என்ன நடக்குது? கருத்தரித்தல் நடக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேவன்கிட்ட எப்போ வந்து பார்க்கும்போது அந்த ஒரு உண்மையான அர்ப்பணிப்புக்குள்ளே வந்து தேவன்கிட்ட வந்து அந்த உடன்படிக்கை மூலமாக தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ, அப்போ தான் அவங்களுக்குள்ளேயும் என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கருத்தரித்தல் என்னது நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது. அப்படின்னா அந்த கருத்தரித்தல் அப்படி அதை குறித்து பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது கொலோசியர் 1:27 படிக்கலாம். கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். பாருங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு ரகசியம். என்ன ஒரு ரகசியம் அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள என்ன பண்றாரு? உருவாக்கி இருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள அவர் எப்படி உருவாக்கிறாருன்றத நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு புதிய சிந்தை, புது சிருஷ்டி நம்ம என்ன பண்றோம். அப்ப இது ஒரு பெரிய ஒரு ரகசியம். இது வந்து பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய பேர் கிறிஸ்துவ மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்னது தெரியாது. அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கினா எங்கே போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் பரலோகத்துக்கு போனது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்டம்தான் எங்கே போயிருக்கிறாருன்னு பார்க்கும்போது பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. அப்படி இயேசு கிறிஸ்து மாதிரியே ஒருத்தவங்க வந்து பரலோகத்துக்கு போனோம், தேவனுடைய வலது பார்சத்தில் எப்படி கிறிஸ்து போய் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் போய் உட்காரணும்னா இவங்களும் கிறிஸ்து மாதிரி என்ன பண்ணணும்? மாறணும். அப்படி கிறிஸ்து மாதிரி இவங்க மாறணும் அப்படின்னா முதல்ல இவங்க வந்து பார்க்கும்போது கருத்தரிக்கப்படணும். அதுதான் வந்து பார்க்கும்போது புதிய சிந்தை. அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்க்கும்போது ஜெனிப்பிக்கப்பட்டிருது இல்லைங்களா? அப்படின்னா ஒருத்தவங்க ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஏற்கனவே கேட்ட விஷயங்கள் தான். அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒருத்தர் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா என்ன தெரியும் அவங்களுக்கு? ஆமாம், ஒருத்தர் கருத்தரித்து இருக்கிறாங்கன்னா என்ன தெரியும்? அந்த சிம்டம்ஸ் என்னது தெரியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு விஷயம், ஏன் அநேக டைமில் வந்து பாடம் எடுக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வந்து பார்க்கும்போது இந்த ஜெனிப்பிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது உண்மை அப்படின்னா அதுக்குரிய ஒரு சிம்டம்ஸ் அவங்களுக்குள்ள என்ன பண்ணப்படணும்? காணப்படணும். அதனால தான் கலாத்தியர் 4:19 கூட பவுல் என்ன சொல்வார்னா, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு நான் என்ன பண்ணுறேன்? கர்ப்ப வேதனை படுகிறேன். ஏன்னா ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றில் உருவாகிவிட்டால் அதற்குரிய ஒரு அடையாளங்கள் சிம்டம்ஸ் அவங்களுக்குள்ள என்ன பண்ணும்? காணப்படும். அப்படின்னா கிறிஸ்து உருவாகி இருப்பதை ஒருத்தவங்க உணரலை அப்படின்னா, அறியவில்லை அப்படின்னா எந்த சிம்டம்ஸ் அவங்களுக்கு என்னது தெரியாது. அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எப்படி இருப்பாங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க? குழந்தை உருவாச்சுன்னா அதுக்குரிய சிம்டம்ஸ், ஒரு வலி வருது, வாமிட் வருதுன்னா இதனால தான் நமக்கு என்ன பண்ணுது நடக்குது. சாப்பிட முடியலன்னா இதனால தான் என்ன பண்ண முடியல, என்னால் சாப்பிட முடியலன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதை போய் ஒரு பெரிய குறையா போய் யார்ட்டையா சொல்லுவாங்களா? ஒருவேளை உருவாகலைன்னு வச்சிங்களா, எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க? குறையா பேசின்னு இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ ஒருத்தவங்கள கிறிஸ்து உருவாயிட்டாருன்னா அவங்களுக்கு தெரியும் கிறிஸ்து எனக்குள்ள என்ன பண்ணி இருக்கிறாரு? வளர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த புது சிருஷ்டி என்ன, அப்போ அதுக்குரிய சிம்டம்ஸ் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக என்னது தெரியணும். அது தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்குள்ள இன்னும் அந்த புது சிருஷ்டி என்ன பண்ணல, இன்னும் கருத்தரிக்கிற அந்த விஷயமே நடக்கலை. அப்படி நடக்கலை அப்படின்னா
அவங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்குன்னா தப்பாகவே தான் என்ன பண்ணுவோம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த அன்னாளை குறித்து நம்ம பார்க்கும்போது பொருத்தனையில் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? உறுதியாக இருந்தாங்க இல்லைங்களா? அதனால தான் நம்ம என்னென்னா இப்போ அன்னாளை குறித்து நம்ம படிக்கும்போது ரொம்ப வந்து பார்க்கும்போது அந்த ஒரு செய்த பொருத்தனைக்கு எந்த அளவுக்கு இப்போ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா சாமுவேல் என்ன பண்ணியிருக்கலாம், தன்னோட என்ன பண்ணியிருக்கலாம், வச்சிருக்கலாம். ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சாமுவேலை எப்படி தேவன்கிட்ட வந்து பார்க்கும்போது பொருத்தனை பண்ணி கேட்டாங்களோ அந்த பொருத்தனை பண்ணா மாதிரி சாமுவேல் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பொருத்தனை பண்ணியிருக்கிறோமா? என்ன பண்ணியிருக்கிறோம்? பொருத்தனையில் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஏதாவது ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லுங்க. உம்முடைய சித்தம். அப்ப உம்முடைய சித்தம்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சித்தம் அல்ல. சிம்பிளா சொல்ல போனா ரோமர் 12:1 சொன்ன மாதிரி என்னுடைய சரீரத்தை தேவனுக்கு என்ன பண்றேன், நான் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அர்ப்பணிச்சிருக்கிறோம். அப்படின்னா அதில் வந்து நம்ம உறுதியாக இருக்கிறோமா? உறுதியாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அதை வந்து நம்ம வந்து மாற்றாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். படிக்கலாம் பாருங்க, 1 பேதுரு 1:8. 1 பேதுரு 1:8 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாதும் மகிமையால் நிறைந்துமாயிருக்க சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. மறுபடியும் படிங்க சிஸ்டர். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். பாருங்க, அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் என்ன பண்றீங்க, நீங்க அன்பு கூறுகிறீர்கள். அப்படின்னா அந்த காணாமல் இருந்தும் தேவனிடத்தில் அன்பு கூறுற ஒரு விஷயத்துல தான் என்ன பண்றாங்கன்னா தேவனிடத்தில் அந்த உண்மையான ஒரு அன்பை என்ன பண்றாங்க, வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் தான் என்னென்னா பொருத்தனை பண்ணாங்க. அதை அப்படியே தேவனுக்காக என்ன பண்ணுறது, முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அப்போ இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த விஷயங்களும் என்ன பண்ணல இல்லைனாலும் அந்த ஒரு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது பொருத்தனை என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றுறாங்க. ஒரு வேளை வந்து பாருங்கள், இப்போ கொடுத்துட்டாங்க, யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, தேவன் கொடுத்தாரு, திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா அவங்க துக்கமுகமாக என்ன பண்ணல, இருக்கவில்லை. அண்ணால் அடுத்தது வந்து பார்க்கும்போது அவங்க பொருத்தனை பண்ணிட்டாங்க இல்லையா, பொருத்தனை பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா தேவன் கட்டாயம் என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. கொடுத்தாருன்னா நான் திரும்ப என்ன பண்ணுவேன், கொடுத்துடுவேன். அதுக்கப்புறம் அவங்க எப்படி இல்லைன்னு வசனம் சொல்லுதுன்னா துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்படின்னா துக்கமுகமாக இருக்கலன்னா என்ன அர்த்தம், ஐயோ ஒரு வேலை கொடுத்துட்டாருன்னா திரும்ப என்ன பண்ணணும், கொடுக்கணுமே. அதை குறித்து என்னது கவலை இல்லைங்களா? அப்படின்னா இதில் நமக்கு என்ன ஒரு பாடம், துக்கமுகமாக இருக்கலைன்னா கவலை இல்லைங்களா? கவலை வசனம் சொல்லுது, கவலைப்படுவதனால் எவன் தன் சரீர அளவில். அப்படின்னா யாராவது ஒரு நாளை வந்து கவலைப்படுறதுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தேவன் கொடுக்க போகிறாருன்னா அப்படிலாம் என்னது கிடையாது. அப்படின்னா அவங்க கவலைப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு உடன்படிக்கை செய்ததுக்கப்புறம் பொருத்தனை பண்ணினதுக்கப்புறம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்க்கும்போது துக்கமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. துக்கமாக இருக்கக்கூடாதுன்னா ஏன் தான் நான் என்ன பண்ணேன், பொருத்தனை பண்ணேன், ஏன் தான் தேவனோடு உடன்படிக்கை தெரியாமல் என்ன பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து சபை வந்து பார்க்கும்போது இப்போ அண்ணா நினச்சிருக்கலாம் இல்லையா, ஆசரிப்பு கூடாதுன்னா ஊழியம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஏலியும் சரி கிடையாது, ஏலியுடைய பிள்ளைகள் என்னது சரி கிடையாது. இவங்ககிட்ட அனுப்புனா என் பிள்ளை என்னது என்ன ஆகுமோ, அப்போ அவங்கள மாதிரி என் பிள்ளை மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யார் யோசித்துருக்கலாம், அண்ணால் என்ன பண்ணியிருக்கலாம், யோசித்துருக்கலாம். ஆனால் அவங்க அதை பற்றிலாம் என்ன பண்ணல, கவலைப்படலை. ஆனால் பொருத்தனை பண்ணியிருக்க, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அந்த உடன்படிக்கையே நான் தேவனுக்கு எப்படி இருக்கணும், நான் உண்மையாக
இருக்கணும். அதுக்காக வந்து பார்க்கும்போது சாம்பல் ஏன் தேவன் பார்த்துக்குவார். யார் பார்த்துக்குவா? தேவன் பார்த்துக்கொள்வார். அதேமாரி வந்து பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த உடன்படிக்கைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா உண்மையாக என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் வந்து பார்க்கும்போது உடன்படிக்கை செய்ததுக்கு பிறகு அவங்க எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது கவலை, துக்கமாக இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் என்னது ஒரு சோர்வாக இருக்கிறது இல்லைங்களா? அப்படின்னா அந்த துக்கம், சோர்வு, கவலை இதெல்லாம் ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இழப்புகள் வரலாம் இல்லைங்களா? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய லைஃப்பில் வந்து பார்க்கும்போது என்ன இழப்புகள், என்ன நஷ்டங்கள் வந்தாலும் அவங்க எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது தேவனுக்கு எப்படி இருக்கணும் தெரியுங்களா? உண்மையாக இருக்கணும். ஒரு வேளை வந்து பார்க்கும்போது சத்தியத்துக்குள்ளே வரும்போது நம்ம என்னென்னலாம் நினச்சின்னு வருவோம் இல்லைங்களா? சகோதரர்களை குறித்து, சகோதரிகளை குறித்து, அப்போ நிறைய காரியங்களை குறித்து ரொம்ப பெருசாக நினச்சின்னு வருவோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்னது நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி எதுவுமே என்ன பண்ணாது, இருக்காது. ஒருவேளை வந்து பார்க்கும்போது சகோதர ஐக்கியம் அதில் கூட என்ன காணப்படும் தெரியுங்களா? அநேக பிரச்சனைகள், குறைபாடுகள் என்ன பண்ணலாம், காணப்படும். அதனால தான் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது யார் நம்மை ஒதுக்கினாலும், புறக்கணித்தாலும், அப்போ வெறுத்தாலும் நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது சோர்ந்து போகக்கூடாது. அப்படின்னா இந்த சோர்ந்து போகுதல் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்ப்பு தான் காரணம். என்ன, நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அப்போ இந்த எதிர்பார்ப்பே ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னு வச்சிங்க, என்ன வராது உங்களுக்கு? எது நடந்தாலும் என்னது, எதுவுமே வராது இல்லைங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த சூழ்நிலையிலையும் எந்த விதமான எதிர்பார்ப்பை என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்க மேலே எதிர்பார்க்கக்கூடாது. அந்த எதிர்பார்ப்பு இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன பண்ணால் அது எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, கிடைக்கல இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்க்கும்போது அந்த ஒரு போராட்டங்கள் அவங்களுக்குள்ள என்னது ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து பார்க்கும்போது வித்தியாசமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எதுவுமே என்னது சரியில்லை அப்படின்னா நம்ம இருக்கலாமா, வேணாமா, ஓடிடலாமா அப்படின்னா யாரை பார்க்க மறந்துட்டாங்க இவங்க? தேவன் என்னது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் யாரை தான் பார்க்கணும்னு பார்க்கும்போது அழைத்தவர் வந்து பார்க்கும்போது தேவன். இங்கே இருக்கிற வந்து பார்க்கும்போது யார் மூலியமான வந்து தேவன் வந்து நமக்கு சத்தியத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் சத்தியத்தை கொடுத்த தேவனை மட்டும்தான் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கணுமே கண்டி யாரை பார்த்துடக்கூடாது தெரியுங்களா? மற்றவங்களை என்னது சகோதரர்கள் இவங்க அப்படி இல்லை, அவங்க அப்படி இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயங்களே என்ன பண்ணக்கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி அண்ணால் நினைச்சிருந்தாங்கன்னா யார் அங்கே உருவாகி இருக்க மாட்டாங்க தெரியுமா? சாமுவேல் என்ன பண்ண வந்திருக்க மாட்டார் அப்படின்னு பார்க்கும். அப்போ நம்ம யாரை தான் பார்க்கணும்னு பார்க்கும்போது தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவன் நமக்கு என்னெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறான்னு பார்க்கும்போது தூதர்களுடைய என்னது பாதுகாப்புலாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் என்ன பார்க்கும்போது உலகத்தின் சகல நாட்களில் நான் என்ன பண்ணுறேன், உங்களோட கூட என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். அப்போ மற்றவங்க நம்ம கூட இல்லை, நம்மளை இவங்க வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, நம்மகிட்ட இவங்க என்ன பண்ணுறதில்ல, பேசுறதில்ல, இவங்க வந்து இவங்களுடைய ஆக்டிவிட்டி சரியில்லை, இவங்களுடைய முகபாவனை என்ன கிடையாது சரியில்லை. அப்போ இதெல்லாம் நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம சரியாக என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அப்போ நம்ம என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை அழைத்த தேவனை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். ஒரு வேளை வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்கும் நம்ம வந்து குறைப்படுறோம், கவலைப்படுறோம், துக்கப்படுறோம் அப்படின்னா இது எங்கே போய் முடியும் தெரியுங்களா? எல்லாத்துக்கும் நம்ம குறையாக பார்த்துன்னு இருக்கிறோம், எல்லாத்துக்கும் நம்ம துக்கப்படுறோம், கவலைப்படுறோம் அப்படின்னா இது எங்கே போய் முடிஞ்சுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை பற்றி என்ன ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்ன பண்ணப்படும், பாதிக்கப்படும். ஒருத்தவங்க துக்கமாகவே இருக்கிறாங்க, இப்போ ஒன்றும் கிடையாது. ஒருத்தவங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்ஸ், ரொம்ப கவலையில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு சாப்பாடு இறங்குமா? சாப்பாடு பார்த்தா என்னது, சாப்பாடு தோணாது இல்லைங்களா? அந்த ஒன்றும் இல்லையா? அதேமாதிரி பாருங்கள், நீங்கள் வந்து பார்க்கும்போது சத்தியத்துக்குள்ளே வந்து தேவனுக்குன்னு அர்ப்பணிச்சுட்டு தேவனை பார்க்காம நம்ம மனிதர்களை பார்த்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே என்ன இருக்காதுன்னா சோறு தண்ணிலாம் என்ன பண்ணாது, சத்தியமே உள்ளே என்ன பண்ணாது, போகாது.
அப்படி சத்தியமே போலன்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, வளர முடியாது. அப்படி நம்ம வளரல அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஜெப ஜீவியம் குறைஞ்சு போயிடும், எல்லாமே குறைஞ்சு போயிடும். கடைசியில் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் குறைய குறைய எது வந்து உள்ள அட்டாக் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தாவி நம்மளை விட்டு என்ன பண்ணிடும், போயிடும். உலகத்தினுடைய ஆவி நமக்குள்ள என்னது வந்துடும். எந்த ஆவி வந்துடும்? உலகத்தினுடைய ஆவி வந்துடும். அப்போ உலகத்தின் ஆவி வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம், உலக பிரகாரமான ஒரு சிந்தனை தான் நமக்குள்ள என்னது. இப்போ பாருங்கள், இப்போ தேவனுடைய ஆவி சவுலை விட்டு விலகுனது, சவுளுடைய நிலைமை என்ன? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிம்சோன், தேவனுடைய ஆவி அவர் விட்டு என்ன பண்ணிச்சு, விலகுச்சு. கடைசியில் வந்து பார்க்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது எதிரியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டாரு, போனதை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒரு பரிசுத்தாவி நமக்குள்ளே விலகுது அப்படின்னா, உலகத்தின் ஆவி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்குள்ள வெறுப்பு, கோபம், இல்லைங்களா, வைராக்கியம், இது எல்லாமே என்ன ஆகிடும்னா அந்த மாம்சத்தினுடைய கிரிகள் எல்லாமே எங்கே வந்துடும் தெரியுங்களா, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வந்துடும். அதனால தான் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க, உலகம் முழுவதும் எனக்கு எப்படி இருங்க, நீங்கள் சாட்சியாக இருங்க. அப்போஸ்தலர் 1:8 படிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பாருங்க, பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு எப்படி இருப்பீங்க, எப்போ அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. ஒரு வேளை வந்து பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தேவனுக்கு சாட்சியாக என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. நமக்குள்ளே வந்து பார்க்கும்போது எப்படி வந்து பார்க்கும்போது சவுல், அவருக்குள்ளே தேவனுடைய ஆவி போனதுக்கப்புறம் அவருக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னா பயம் வந்துடுது, இல்லைங்களா. இப்போ நமக்கு வந்து பார்க்கும்போது என்ன இருக்குதுன்னா ஒரு எதிர்காலம் இருக்குது, ஃப்யூச்சர். அப்போ நமக்கு வந்து என்னென்னா தேவனுடைய வாக்கு தத்தம் இது மேலாம் என்ன இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குதா இல்லையா, அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற ஒரு உறுதி நமக்குள்ளே இருக்குதா இல்லையா. இதெல்லாம் என்ன ஆகிடும்னு பார்க்கும்போது தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேலாம் நமக்கு ஒரு நம்பிக்கை போய் நம்ம வந்து ஒரு சாதாரண, எப்படி சிம்சன் வந்து ஒரு சாதாரண மனுஷன் மாரி என்ன பண்ணிட்டான், மாறினானோ. எந்தவித பெலனும் அவனுக்கு என்னது, யாரையும் எதிர்க்கிறதுக்கு என்ன கிடையாது, பெலன் இல்லாமல் எப்படி போனானோ அதே மாதிரி ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது மாறி விடுவார்கள். எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து பார்க்கும்போது சத்தியத்துக்குள்ளே வந்து தேவனை பார்க்கதை விட்டுட்டு என்னைக்கு ஒருத்தவங்க வந்து மனுஷனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய நிலைமை என்ன ஆகிடும்படி மாறும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப எப்படி இருந்துச்சு, 100% வெற்றிகரமாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்து அவர் பூரணமாக முழுமையாக என்ன பண்ணியிருந்தார், பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள நாளுக்கு நாள் என்ன பண்ணணும், வளரணும். ஒருத்தவங்க பரிசுத்த ஆவி இல்லாமல் நான் வந்து வளர்ந்துருவேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து 5th வால்யூம் என்ன பண்ணுறோம், நம்ம தியானிச்சுன்னு இருக்கிறோம், படிச்சுன்னு இருக்கிறோம். அதில் வந்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவி இல்லாமல் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிஃப்ட், பரிசு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை இழந்துட்டு ஒருத்தவங்க வளர்றாங்க அப்படின்னா அது என்னது, வளர முடியாது. ஏன்னா படிக்கலாம் பாருங்க, யோவான் 14:16. யோவான் 14:14 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பாருங்க, தேற்றவாளன் அப்படின்னா தேற்றவாளன் இடத்துல நம்ம துக்கமாக இருக்கும்போது சோர்வாக இருக்கும்போது நம்மளை வந்து தேற்றுகிறவர், ஆறுதல் படுத்துகிறவர்னா அதுக்கு 5th வால்யூமில் வந்து பிரதர் அருமையாக கொடு. அது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. அப்படின்னா தேற்றவாளன் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உதவி செய்கிறவர். அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு உதவி செய்கிறவர், உற்சாகப்படுத்துகிறவர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலப்படுத்துவார்கள். நம்மளை என்ன பண்ணுவார், நம்ம சோர்ந்து போயிருக்கும்போது நம்ம வந்து பார்க்கும்போது ஊழியத்தின் மித்தம் வந்து பார்க்கும்போது ரொம்ப நம்ம என்னது அநேக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் அதன் மித்தம் வரும்போது நம்மளை பலப்படுத்தக்கூடியவர், நமக்கு என்னது உதவி செய்யக்கூடியவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளை என்னது
உற்சாகப்படுத்தக்கூடியவர் இல்லைங்களா? அப்போ தேற்றவாளன் அப்படின்னா இந்த ஒரு பரிசுத்தாவியை ஒருத்தவங்க வந்து பார்க்கும்போது இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால தேவனுடைய வேலையை என்ன பண்ண முடியாது, உற்சாகமாக செய்ய முடியாது. அப்படின்னா தேவன் வந்து பார்க்கும்போது கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஒரு பரிசுத்தாவியை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. எதற்காக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பரிசுத்தாவி தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து, என்னவாக இருந்து, தேவனுடைய பிரதிநிதியாக, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாக இருந்து தேவையான நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுமா, உதவி செய்யும். நமக்கு என்ன பண்ணாது? அப்போ தேவனுடைய பிரதிநிதியாக எப்பவுமே நம்ம கூட இருந்து நமக்கு அது என்ன பண்ணுது, நமக்கு உதவி செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட உதவி செய்யும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ஆவி நமக்கு ஏற்ற சமயத்தில் ஏற்ற ஆலோசனைகளை நமக்கு என்னது கொடுக்கும். வழி இதுதான், இந்த வழியில் என்ன பண்ணு நடு, இந்த காரியங்களை செய்ய, இதை என்ன பண்ணாத செய்யாத அப்படின்ட்டு நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு போதகராக இருக்கக்கூடியது என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய ஆவி. அதனால தான் வசனம் என்ன சொல்ற பார்க்கும்போது ரோமர் 8:9 படிக்கிறோம். 8:9 படிக்கலாம். ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாருங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் இல்லை. ஒருத்தவங்க வந்து தேவனுடைய ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த தேற்றவாளன். தேற்றவாளன் யாரு? உதவி செய்யக்கூடியவர். அப்போ யார் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் நம்ம கூட இருந்து என்ன பண்ணுறார், நமக்கு உதவி செய்கிறார். இந்த தேவ உதவியை யாரெல்லாம் பெற்று இருக்கவில்லையோ, இந்த பரிசுத்த ஆவியை யாரெல்லாம் பெற்று இருக்கவில்லையோ அவங்க வந்து தேவனுக்கு பிரியமாக இருக்கவே மாட்டாங்க. புரியுது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பரிசுத்த ஆவியில் நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வளரக்கூடியவர்களாக இருக்கணும். வளர்றதுனா எப்படி? ஜோம் பண்ணால் இது கடிச்சிடுமா? இல்லை, வளரணும் இல்லைங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேத ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப என்னது முக்கியம். அதனால தான் சொல்லும்போது சத்திய ஆவியை தம்முடைய ஆராய்ச்சியின் மூலமாக என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக படிக்கிறது, அதிகமாக தியானிக்கிறது, அதை குறித்து என்ன பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணுறது. அது புரியலையா தேவனிடத்தில் என்னது கேட்கறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட நம்ம கூட படித்தோம், அர்ப்பணிப்பை தொடர்ந்து வரும் சோதனைகள். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா தனிமையாக போய் 40 நாள் என்ன பண்ணார், வேத ஆராய்ச்சி செய்தார். அப்போ நமக்கு வந்து நம்ம தனியாக போய் வேத ஆராய்ச்சி பண்ணணும்னா தனியாக நீ வேத ஆராய்ச்சிலாம் என்ன பண்ண தேவையில்ல. நமக்கு அதுக்கு தான் தேவன் சபை கூடுதல் என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ சபை கூடுதலில் நடக்கக்கூடிய கூடுகைகளில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவோம், அப்போ அந்த தேவ ஆவி ஒருத்தவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கூடுகையில் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உற்சாகமாக என்ன பண்ணுவாங்க, கலந்து கொள்வாங்க இல்லைங்களா? அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஒரு வளரும் அப்படின்னு பார்க்கும்போது தேவ ஆவி அவங்க தேவனுக்குள் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, வளரக்கூடியவர்களாக இருக்காங்க. அதை குறித்து சகோதரர் ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்திய ஆவியை தம்முடைய ஆராய்ச்சியின் மூலம் பெற்றுக்கொண்டவர்கள். சத்திய ஆவியை எதன் மூலம் தான் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும்னா ஆராய்ச்சியின் மூலமாக தான் அதிகமாக என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொள்கிறவர்கள் மற்றவர்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிக்கிறாங்க இல்லையா? இந்த சகோதரன் மட்டும் நல்லா என்ன பண்ணுறாரு, நிறைய விஷயத்தை என்ன பண்ணுறாரு, புரிந்து கொண்டு பேசுகிறாரு. ஒரு சிலரை பார்த்து நமக்கு எப்படி இருக்குது, ஒரு சில சகோதரர்லாம் பார்க்கும்போது நல்லா என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறாங்க. அப்போ அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா, வேத ஆராய்ச்சி. தேவனோடு நேரத்தை அதிகமாக என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க. அவங்க மற்றவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறவர்களுக்கு ஒரு வாய்க்காலாக என்ன பண்ணுவாங்க இருப்பார்கள். மற்றவங்களும் என்ன பண்ணணும், அப்போ நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்ம வந்து சத்தியத்தில் அவங்க அதிகமாக வளரணும்னு நினைக்கிறோன்னா முதல்ல யார் வளரணும், நமக்குள்ளது. பாருங்கள், ஒரு விரவு இருக்குதுன்னா இன்னொரு விரவு அது மேலே என்னது போட்டால் எரியாது. முதல்ல அந்த விரவு என்ன பண்ணும் தெரியுமா, நல்லா எரிஞ்சாதான் அது மேலே போடக்கூடிய இன்னொரு விறகு என்ன பண்ணும், எரியும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆவியில் அதிகமாக என்ன பண்ணணும், வளரணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு கீழ்ப்படிதல் இதெல்லாம் என்ன பண்ணும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா இந்த பரிசுத்தாவி யாருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அருளப்படும் அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தை யாரெல்லாம் ஆர்வமுடன் தேடி ஆராய்ந்து புரிந்து கொண்டு
அதுக்கு கீழ்ப்படுகிறார்களோ. அதற்கு படிக்கிறதுனாலலாம் கிடைக்காது. வேதத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நீ வந்து பார்க்கும்போது 10 அதிகாரம் படிக்கலாம், 5 அதிகாரம் படிக்கலாம், நிறைய புக்ஸ் படிக்கலாம், நிறைய ரீஃபரன்ஸ் படிக்கலாம். இப்படி நிறைய படிக்கிறதுனால அறிவு வளரும். ஆனால் எது கிடைக்காது தெரியுங்களா? பரிசுத்தாவி கிடையாது. பரிசுத்தாவி யாருக்கு அதிகமாக கிடைக்குன்னா, யாரெல்லாம் படித்த விஷயத்திற்கு கேட்ட விஷயத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்க்கும்போது அதிகமாக என்னது கிடைக்கும். அவங்க தான் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது, எப்பவுமே என்ன நடந்தாலும், யார் வந்து அவங்கள கைவிட்டாலும் ஒதுக்குனாலும் வெறுத்தாலும் எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருப்பாங்க. புரியுதுங்களா? சரி, படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 43:3. 43ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. பாருங்க, என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சங்கீதம் 37:4-5 வசனங்கள் படிக்கலாம். 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் முன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, அப்போ எப்பவுமே தேவனிடத்துல தான் நம்ம எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது மன மகிழ்ச்சியாக என்ன பண்ணணும், நம்ம இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ அடுத்தது என்னென்னு பார்க்கும்போது, இப்போ இந்த மாதிரி ரொம்ப வந்து பார்க்கும்போது வேதனைப்படுத்தக்கூடியவர்கள், அண்ணால் ரொம்ப வேதனைப்படுத்தினது யார்? व्यसனப்படுத்தினது வசனம் சொல்லுது இல்லைங்களா? யார் அவங்க? பெனினால். பெனினால் என்றதுக்கு என்ன ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பேருக்கு வந்து முத்து பவளம் இப்படிலாம் என்ன பண்ணலாம், அர்த்தம் கொடுக்கலாம். ஆனால் இந்த பெனினால் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப மனமுடிவாக்குனாங்க. யார? அதனால் அவங்களுடைய ஜீவனே வெறுத்து போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க இல்லைங்களா? அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது, இந்த பெனினால் மாதிரி ஒரு வகுப்பார் என்ன பண்ணுவாங்களா நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க. ஒருவேளை வந்து அவங்க எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க, சபையிலே இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்க்கும்போது வேற எங்கே இருப்பாங்க? உலகத்தில் இருப்பாங்க. குறிப்பாக வீட்லேயே என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க இல்லைங்களா? இந்த பெனினால் வகுப்பார் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய வேலை என்ன தெரியுங்களா? பாருங்க, இதில் இன்னொரு விஷயம் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறோன்னா, இந்த அன்னாள் சாமுவேலை பெற்றெடுப்பதற்கு யார் காரணம் தெரியுங்களா? பெனினால் தான். பெனினால் மட்டும் பார்க்கும்போது அன்னாளுக்கு அனுசரித்து போயிருந்தாங்கன்னு வச்சுங்க, அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க இல்லையா, என் குழந்தை என்னது உங்கள் குழந்தை மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்துங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த எண்ணமே என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்காது. அப்போ பாருங்க, ஒருத்தவங்களை வந்து கூடயே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, எதுக்கு அப்படின்னா அன்னாளை உருவாக்க வேண்டும். யாரை உருவாக்கணும் பாருங்க. யாருக்கு? பெனினாலுக்கு என்ன தெரியாதுன்னா, தேவனுடைய திட்டம் என்ன பண்ணாது, தெரியாது. அப்போ அன்னாளை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்றது யாருக்கு தெரியாதுன்னா, பெனினாலுக்கு தெரியாது. அப்போ பெனினால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வகுப்பார் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களை வந்து பார்க்கும்போது பெனினால் மாதிரி துக்கப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, குறை சொல்கிறது, இந்த வேலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனால் அவங்களை கொண்டு தான் தேவன் என்ன பண்ணுவார்னா, அன்னாள் மாதிரி ஒரு கேரக்டர் என்ன பண்ணுவார், உருவாக்குவார். அப்போ அன்னாளை கொண்டு தான் யார் வெளியில் வரணும்? இப்போ யார் தேவனுக்கு தேவைன்னா ஒரு சாமுவேல். என்னது? அப்போ தேசமே எப்படி கிடக்குதுன்னு பார்க்கும்போது, தேவனை அவனவன் தன் தன் பார்வைக்கு, நியாயாதிபதி காலத்தில் தேசம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அவனவன் தன் தன் பார்வைக்கு என்னது சரி. யாருமே வந்து பார்க்கும்போது சட்டத்தின்படி நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணுறதில்ல, நடக்கிறதில்ல. அப்போ தேவனுக்கு யார் தேவைன்னா ஒரு சாமுவேல் என்னது தேவை. அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அன்னாளை கொண்டு யாரை உருவாக்கணும், ஒரு சாமுவேல் வரணுன்றதுக்காக அதுக்கு கருவியாக யாரை பயன்படுத்துகிறார் தெரியுங்களா? பெனினால் என்ன பண்ணுறது, பயன்படுத்த. ஒருவேளை அந்த மாதிரி பயன்படுத்துவார். ஆனால் நாம் என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, பாருங்கள், இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பெனினாலை பற்றி எங்கேயுமே அன்னாள் குறைய என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. தன் கணவன்கிட்ட கூட என்ன பண்ண மாட்டாங்க, உட்காந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அழுதுன்னு இருப்பாங்களே கண்டி. தன் கணவன் இடத்துல கூட வந்து பார்க்கும்போது எந்த குறையும் என்ன பண்ணுறதில்ல,
சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட மட்டும்தான் தன்னுடைய வேதனையை சொல்லுவாங்கன்னா தேவன்கிட்ட மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ அதேமாரி வந்து பார்க்கும்போது அவங்கெல்லாம் யார், பெண்ணிலால் மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மை உருவாக்கக்கூடிய ஒரு புது சிருஷ்டியை உருவாக்கக்கூடிய ஒரு கருவிகள். அவங்களாம் யாருன்னா ஒரு கருவிகள் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. இதில் வந்து நம்ம உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த பனிமுட்டுகள் இதெல்லாம் செய்வாங்க. அவங்க செய்த அந்த பனிமுட்டுகள் எங்கே இருக்கும்? ஆசரிப்பு பாருங்கள், அந்த பனிமுட்டுகளை செய்வதற்கு ஒரு குரூப்பை தேவன் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறாரு. ஆனால் பனிமுட்டை செஞ்சவங்க எங்கே வர முடியாது தெரியுங்களா? உள்ளே வர முடியாது. ஆனால் அந்த பனிமுட்டுகள்லாம் எங்கே இருக்குது தெரியுங்களா? அதே மாதிரி தான். அப்போ தேவன் வந்து பார்க்கும்போது பெனிலால் மாதிரி ஒரு சில ஆட்களை என்ன பண்ணியிருப்பார், வகுப்பாரை வச்சுருப்பார். அவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்க்கும்போது மற்றவர்களை என்ன பண்ணுறது, மாத்திர வேலை. அப்போ மாத்திரவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா? இவங்க ஏன் இப்படி என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸே என்னது சரியில்லையே, இவங்க பேச்சை என்ன பண்ணுறதில்ல, இது பண்ணக்கூடாது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது ஜெபம், தேவனை மட்டும்தான் என்ன பண்ணணும், நம்ம நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். அதே பார்த்திங்கன்னா நம்ம சாமுவேலை குறித்து நம்ம பார்க்கும்போது, அன்னாளை குறித்து பார்க்கும்போது அதை ஒரு பொருத்தனை பண்ணி சாமுவேலை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஏலிகிட்ட என்ன பண்ணிட்டாங்க, தேவன்கிட்ட. அப்போ பண்ண பொருத்தனையில் அவங்க உண்மையாக இருந்தாங்க. அப்போ என்ன ஒரு பார்க்கும்போது இது வந்து பார்க்கும்போது கொஞ்ச நாள் என்னது, இது ஒரு டெம்பரவரி பிரிவி. அப்போ 1000 வருட அரசாட்சியில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க. அப்போ இது எதற்கு அடையாளமாக இருக்குது, அது ஒரு பிரிவு தான். ஒரு சில நேரங்களில் வந்து பார்க்கும்போது தாங்க முடியாமல் கூட இருக்கலாம் அந்த பிரிவு. என்னது, ஐயோ இத்தனை பிள்ளைகளை நான் என்ன பண்ணுறேன், என் பிள்ளை அங்கே சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா, இப்படிலாம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு திங்கி இருக்கும். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா சாமுவேலை என்ன பண்ணாங்க, தியாகம் பண்ணுறதுக்கு அந்த ஒரு உள்ளம் அவங்களுக்குள்ள என்னது இருந்தது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்கள், மத்திய 6ஆம் அதிகாரம் 19 to 21 வரைக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். சரி, அப்போ நம்மளுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் எங்கே இருக்கும், நம்மளுடைய இருதயம் அங்கே தான் என்ன பண்ணணும் இருக்கும். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பொக்கிஷத்தை எங்கே சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே சேர்க்கணும், பரலோகத்தில். அப்போ பரலோகத்தில் சேர்க்கறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க செய்யக்கூடிய, அவங்க இந்த பூமியில் வந்து தேவனுக்காக செய்யக்கூடிய தியாகங்கள், அவங்க எதெல்லாம் அவங்க இந்த பூமியில் இழக்கிறாங்களோ அதை திரும்ப என்ன பண்ணுவாங்க அவங்க. இப்போ இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார் இல்லையா, நீ பூமியில் வந்து எதெல்லாம் என்ன பண்ணுற இழக்கிறியோ, மனைவி பிள்ளைகள் இல்லைங்களா, நிலம், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது 100 தனியாக பரிபூர்ணமாக என்ன பண்ணுவ பெற்றுக்கொள்வ அப்படின்னா அந்த ஒரு தியாகம் பண்ணக்கூடிய காரியங்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து தங்களுடைய பொக்கிஷத்தை அவங்க எங்கே சேர்த்து வைக்கணும்னா பரலோகத்தில் என்னது சேர்த்து வைக்கணும். அப்படி பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னா என்ன பண்ணணும், நம்மளுடைய இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்மளுடைய பொக்கிஷம் என்னது. அப்போ நம்ம இருதயம் எங்கே இருக்குது பாருங்கள், நம்ம இருதயம் எங்கே இருக்குதுன்னா எங்கே இருக்குது பாருங்கள். அண்ணால் வந்து சாமுவேலை கொடுத்துட்டாங்க இல்லையா, சாமுவேல் அதுக்கப்புறம் நினச்சி பார்த்துருப்பாங்களா, இல்லை வருஷத்தில் ஒரு டைப் தான் நினச்சி பார்த்துருப்பாங்களா, டெய்லி நினச்சி பார்த்துருப்பாங்களா? டெய்லி என்ன பண்ணுவாங்க, சாமுவேலை பற்றி நினைக்காத நேரமே என்னது அவங்களுக்கு இருக்காது. சாப்பிடும்போது இல்லைங்களா, படுக்கும்போது எல்லா நேரத்துலையும் யாரை பற்றியே ஒரு நினப்பு இருக்குன்னா சாமுவேல் என்ன பற்றி ஒரு நினப்பு இருக்கும். அதேமாதிரி அப்போ இருதயம் பிரிவு தான் இங்கே கண்டு, இருதயம் யாரோட தான் இருக்குது அவங்களுக்கு, சாமுவேலை பற்றி நினைக்குது இல்லைங்களா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வந்து பார்க்கும்போது இருதயம் எங்கே இருக்குதோ, எங்கே இருக்குது நம்ம இருதயம். எப்போ பிரதர் சீக்கிரம் என்னது வேலை இருக்குது பிரதர், 11 மணிக்கெலாம் என்னது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, சீக்கிரம் போகணும் இல்லைங்களா. அப்படின்னா
தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளைக்கு தேவனை குறித்து, கிறிஸ்துவை குறித்து, பரலோகத்தை குறித்து, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து எவ்வளோ நேரம் திங்க் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் நினைக்கிறோம், அதை பற்றி எவ்வளோ நேரம் பேசுகிறோம்? இது அதை பற்றிலாம் என்னது அப்படிலாம் ஏதோ சண்டே ஆனால் என்ன பண்ணுவோம், வருவோம் பிரதர், வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கிளம்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது அதை குறித்து என்ன பண்ணணும், திங்கிங் இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து பார்க்கும்போது அந்த காரியத்தை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறது கிடையாது. என்னென்னா யாராவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி என்ன பண்ணுறது அதிகமாக. அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது சண்டை போடுறது, கோவப்படுறது, இல்லைங்களா? ஒரு விஷயத்தில் வந்து பார்க்கும். அப்போ இதை பற்றி ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அப்போ அவங்களுடைய இருதயம் எங்கே இருக்குதோ அவங்க அதை குறித்து தான் அவங்களுடைய எண்ணங்களும் என்ன பண்ணும், இருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்கள் என்று அறியீர்களா? உங்களால் வந்து அற்ப விஷயத்தை கூட என்ன பண்ண முடியல, சரி பண்ண முடியலன்னா நீங்கள் போய் பரலோகத்தை என்ன பண்ண முடியும், நியாயந்திருக்க முடியுமா? அப்படின்னா அப்போ பூமியில் வந்து பார்க்கும்போது நம்மை சுற்றி இருக்கிற சில பிரச்சனைகள் அதை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுதா முதல்ல, இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் நம்மளால் வந்து சகிக்க முடியல, அனுசரிக்க முடியல அப்படின்னா நாம் வந்து பரலோகத்தை குறித்துலாம் என்ன பண்ண மாட்டோம், திங்க் பண்ணவே மாட்டோம். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது தேவனை குறித்து, பரலோகத்தை குறித்து, நாம் பாசன பவுல் சொல்கிறார் இல்லையா, நம்மளுடைய குடியிருப்பு எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்குது, இல்லைங்களா? அப்போ அதை குறித்து நம்ம திங்க் பண்ணாமல் இந்த பூமியில் எப்படி வாழலாம், எப்படி என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இதை பற்றியே நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னா வசனம் சொல்லுது, நீ வந்து மேலானவிகள் இல்லை, எங்கே தான் இருக்கிற, கீழானவையே பார்த்துன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லு. படிக்கலாம் பாருங்கள், லூக்கா 18:22. லூக்கா 18:22. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க, அந்த பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், அவருக்கு என்ன பண்ணல, இது தெரியல, இல்லைங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும்போது உலக பிரகாரமான காரியங்கள் அது எதுவாக வேணா இருக்கலாம், அதை தேவனுடைய காரியத்திற்காக என்ன பண்ணணும், பலி செலுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 2:26 படிங்க. 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். பாருங்க, பிரியமாக நடந்து கொண்டான். அப்போ இது எதை குறியுது? அப்போ சாமுவேல் வந்து பார்க்கும்போது வளர்றாரு. அப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது பிரியமாக என்ன பண்ணுறாரு, நடக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இது எதற்கு அடையாளமாக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், இது எதற்கு அடையாளமாக இருக்குது? சாமுவேல் வளர்றார், நல்லா என்ன பண்ணுறாரு, வளர்றார், எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, பிரியமா. அப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்குது? எப்படி இருக்கிறீங்க பிரதர், எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், உங்களுடைய புது சிருஷ்டி எந்த அளவுக்கு என்ன பண்ணுறீங்க, வளருது, இல்லைங்களா? அப்போ அது வளர்றது நமக்கு என்ன பண்ணணும் பாருங்கள். ஒருத்தவங்க வந்து கரு உருவாயிருக்குதுன்னா வளரும், இல்லைங்களா? ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ வெயிட்டுன்றது இருக்குது இல்லையா? பாருங்கள், 3 மாதத்தில் வந்து ஒரு வெயிட் இருக்குது, 6 மாதம் ஆனாலும் அதே வெயிட் இருக்குது, 9 மாதம் ஆனாலும் அதே வெயிட்டாக இருந்துச்சுன்னா என்ன, வளரல, இல்லைங்களா? அப்படின்னா வளரணும். அதனால தான் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், 2 சாமுவேல் 2:19 படிங்க. 2 சாமுவேல் 2:19. அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலது புறத்தலாகிலும் 1 சாமுவேல் 2:19.
1 சாமுவேல் 2:19 அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதுக்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். பாருங்க, ஒரு சின்ன சட்டையை எப்போ வருவாங்க? வருஷம் வருஷம் வருவாங்க. வருஷம் வருஷம் ஒரே மாதிரியாக தைச்சுன்னு வருவாங்க. பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க? அளவு என்ன பண்ணும்? கூடும். ஏன்? வளர்ந்துனே வரார். வளர வளர சட்டையுடைய அளவு என்ன ஆகுது? பெருசாகும் இல்லைங்களா? அதனால தான் நம்ம படிக்கிறோம், வளர்ந்தவங்களுக்கு வந்து பார்க்கும்போது கால் நீட்ட படுக்கை நீளம் என்ன பண்ணாது? போதாது இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது சத்தியத்தில் என்ன பண்ண தெரியுங்களா? ஆவிக்குரிய விஷயங்கள், குணலட்சணத்தில், எல்லா கேரக்டரில் எல்லாத்துலையும் என்ன பண்ண தெரியுங்களா? ஒரு வளர்ச்சி என்ன பண்ணணும்னா காணப்படணும். ஒருவேளை வளர்ச்சி காணப்படலை, நல்ல விஷயமா? டேஞ்சர். ஒரு குழந்தை வளரலை அப்படின்னா அது என்ன ஆகிடும்? அடுத்தது அபார்ஷன் ஆகிடும். வேற ஒரு கண்டிஷனுக்கு என்ன பண்ணிட்டோம்? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வளரலை, ஆவிக்குரிய ஜீவித்தில் வளரலைன்னா வசனம் சொல்லுது, உன்னுடைய அழைப்பு வேற ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணிடும்? போயிடும். அதனால தான் நீ ஆதியில் கொண்ட அன்பை என்ன பண்ணிட்ட? விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. படிக்கலாம் பாருங்க, 2 பேதுரு 3:18. 2 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பாருங்க, அவரை அறிகிற அறிவில் என்ன பண்ணுங்க? வளருங்க. அப்போ உங்கள் வெளிச்சம் என்ன பண்ண? பிரகாசிக்க கடவுது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பார்க்கும்போது சத்தியம், சத்தியத்துக்கேற்ற அந்த குணலட்சணம் இல்லைங்களா? கிறிஸ்து மாதிரி மாறுவதற்கு நம்ம எந்த அளவுக்கு பிரயாசம் எடுக்கிறோம், எந்த அளவுக்கு என்ன பண்ணுறோம்? போராடுறோம். அப்போ நம்மளுடைய வளர்ச்சி என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், அன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணாங்க இல்லையா? ஜெபம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப என்னது? முக்கியம். அதனால தான் பெயர் சபையில் இருக்கும்போது நிறைய ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எது குறைஞ்சிடுச்சு நிறைய பேருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜெபமே என்ன பண்ணுறது கிடையாது. ஆனால் அண்ணால் வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து சத்தியத்தை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜெபம் என்னது? முக்கியம். அதுக்கு யார் நல்ல உதாரணம்? ஜெபம் ரொம்ப முக்கியன்றதுக்கு யார் உதாரணம்? இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர் இந்த பூமியில் இருந்தார், அவர் ஜெபம் செய்து கொண்டே இருந்தார். முழுதும் ஜெபம் பண்ணார் இல்லைங்களா? ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார்? கற்றுக் கொடுத்தார். அதே மாதிரி அண்ணாள் கூட பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணாங்க. எதுக்கு ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்களா, தனக்காக ஜெபம் பண்ணாங்களா? ஆமாம், சரி. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாளுடைய ஜெபம் யாருக்காக இருந்து தெரியுமா? ஃபஸ்ட்டு அவங்களுக்காக தான். யாருக்காக? அவங்க என்ன பண்ணான்னா, என்ன மாற்றுங்க ஆண்டவர். யாரை மாற்றுங்க? ஏன் என்ன மாற்றுங்கன்னாரு? தன்னை மாற்றும்படி தான் அண்ணாள் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. அப்படின்னா என்னென்னா, தன்னிடத்தில் என்ன இருக்குது? குறை இருக்குது. ஆண்டவரே, நான் மலட்டு தன்மையில் இருக்கிறேன் இல்லையா? என்னால் ஒரு குழந்தை என்ன பண்ண முடியல, பெற்றெடுக்க முடியாத அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மலட்டு தன்மையில் இருக்கிறேன். என்னுடைய மலட்டை என்ன பண்ணுங்க? என்னுடைய மலட்டு கர்ப்பத்தை மாற்றுங்க. அப்படின்னா தன்னை மாற்றும்படி தான் அண்ணாள் ஜெபம் பண்ணாங்களே கண்டி. அவங்க சரியில்லை ஆண்டவரே, அவங்கள மாற்றுங்க, இவங்கள மாற்றுங்க, அதெல்லாம் ரெண்டாவது பண்ணலாம். முதல்ல யார் மாறணும் தெரியுங்களா? யார் மாறணும்? நாம் என்ன பண்ணணும்? மாறணும். அப்போ நமக்குள்ள எந்த அளவுக்கு தேவ சுபாவம் வளர்ந்துருக்குது, குணலட்சணத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம் அப்படின்னா நமக்காக அதிகமாக என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிச்சு முதல்ல நாம் என்ன பண்ணணும்? மாறணும். ஓகேங்களா? சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் குமாரர்களை பற்றி அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? சொல்லப்பட்டிருக்கோம். ஏலியன் குமாரர்கள் யார்? ஓப்பினி, பிணைகாஸ். இவங்களை குறித்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பேலியாலின் குமாரர். இவங்க யார்? இவங்க பேலியாலின் குமாரர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி சொல்லும்போது இவர்கள் கர்த்தரை என்ன பண்ணல, அறியவில்லை. ஆனால் அந்த ஏலி பாருங்க, தன்னுடைய பிள்ளையை ஒழுங்காக என்ன பண்ணல, வளர்க்கலை. ஆனால் அண்ணாள் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அண்ணாலை பார்த்து இவர் என்ன கேட்டார் தெரியுங்களா? எவ்வளோ நேரம் இவர் குடிகாரி மாதிரி என்ன பண்ணுற? அப்போ இவர்கிட்ட நிறைய என்ன பண்ணியிருக்குது?
குறை இருக்குது. இவர் வந்து சரி கிடையாது. இவர் வந்து அவருடைய பிள்ளைகளை என்ன பண்ணல, ஒழுங்கா வளர்க்கலை. ஆனால் மற்றவர்களுடைய குறைகளை என்ன பண்ணுறாரு, பார்க்குறார். ஆனால் ஏலி அதுக்காக வந்து தவறானவர் கிடையாது, ரொம்ப என்னது நல்ல மனுஷன். ஆனால் இவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அண்ணாள். இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, பிள்ளையை என்ன பண்ணணும் சரியா, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேவன் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதனால் வந்து பார்க்கும்போது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இதை வந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும்போது, பிள்ளை பேற்றினால் என்ன பண்ணுவ, ரட்சிக்கப்படும்னா ஒரு பிள்ளையை வந்து நீ சரியாக என்ன பண்ணிட்ட, வளர்த்துட்ட, கிறிஸ்து மாதிரி நீ வளர்த்துட்ட. அண்ணால் பாருங்க சாமுவேலை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, கிறிஸ்து மாதிரி வளர்த்தாங்க. எப்படி வளர்த்தாங்க, எந்த விதமான மிஸ்டேக்கும் யார்கிட்ட பார்க்க முடியாது தெரியுங்களா, இல்லைங்களா? அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது அண்ணாளுடைய வளர்ப்பு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை சரியாக என்ன பண்ணணும், வளர்த்துட்டாலே அவங்க வந்து பார்க்கும்போது சபை வாய்ப்புக்குள்ளே என்ன பண்ணிவிடுவாங்களாம், போயிடுவாங்க. இது வந்து சகோதரிகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா சகோதரர்களுக்கும் அதில் பங்கு அதிகமானது இருந்தாலும் அதிக நேரம் பிள்ளைகளோட நேரத்தை செலவு செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது சகோதரிகள். அப்படின்னும்போது சகோதரிகளுக்கு அதில் பங்கு எப்படி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? இதே வந்து பார்க்கும்போது நம்ம நிழலில் பார்க்கும்போது இவங்க கர்த்தரை அறியவில்லைன்னு போது அந்த ஓப்பினை பிணைகாசு இவங்களாம் யாருக்கு அடையாளமாக பார்ப்போம்னா பெயர் சபை அமைப்புகள் என்ன பண்ணுவோம், அடையாளமாக பார்ப்போம். அவங்களுக்கு யாரை பற்றி தெரியாதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெயர் சபைகளுக்கு கர்த்தரை பற்றினது, தேவன் யார், கிறிஸ்து யார், பரிசுத்தாவின்னா என்ன, தேவனுடைய திட்டம்னா என்ன, எதுவுமே என்ன பண்ணுறதில்ல, தெரியறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய குறிக்கோள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஓப்பனி பிணைகாசு என்னென்னா அந்த ஜனங்கள் பலி செலுத்த வராங்க இல்லையா, அதை மட்டும் தங்களுக்கு ரொம்ப என்னது கறி நல்லா மாம்சம் அதிகமாக இருக்குது எதில் இருக்குதோ அதை மட்டும் என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்குவாங்க. அதேமாரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெயர் சபை அமைப்புகள்னு பார்க்கும்போது ஜனங்கள்கிட்டருந்து எந்த அளவுக்கு என்ன பண்ணணும், வாங்க முடியுமோ அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்கள், எசேக்கியேல் 34 2-4 வசனங்கள் படிக்கலாம். எசேக்கியேல் 34 அதிகாரம் 2 வசனம் முதல். மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் முறை. நீ தீர்க்க தரிசனம் முறைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்கிறார், தங்களை மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் மந்தையை அல்லவா மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்காட்டாமலும் துரத்தண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள். போதும் ஸ்டார். அப்போ இந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பேர் சபை அமைப்புகள் என்னது காணப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தேவன் வந்து பார்க்கும்போது யாரோடு பேசலை அப்படின்னு பார்க்கும்போது ஏலியோடு என்ன பண்ணல, பேசலை. யாரோடு பேசணும்னா சிறு பிள்ளையாகிய சாமுவேலோடு பேசினார். அப்படின்னா சாமுவேல் யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்னு பார்க்கும்போது சிறு மந்தைக்கு எப்படி இருக்கிறார், அவர் அடையாளமாக இருக்கிறாரு. அப்படின்னா இன்றைக்கி வந்து தேவன் யாரோட மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறான்னு பார்க்கும்போது இந்த சிறுமந்தை வகுப்பாரோடு தான் என்ன பண்ணிருக்கிறாரு, பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது சாமுவேல் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு கீழ்ப்படிதல் என்ன பண்ணார், காட்டினார் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா சாமுவேல் இடத்துல தேவன் பேசினார் இல்லையா, எந்த சூழ்நிலையில் பேசினார்ன்றதை நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். எந்த சூழ்நிலையில் பேசினார் சாமுவேல்கிட்ட பாருங்கள். சாமுவேல் வந்து பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேசுனது எப்போ, பகலில் பேசினாரா நைட்டில் பேசினாரா, நைட்டில். அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா என்ன பண்ணணும், தூக்கம் வரும் இல்லைங்களா. அவள் தூங்குற டைமில் எழுப்புனா பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. ஆனாலும் வந்து பாருங்கள் சாமுவேல் என்ன பண்ணுறாரு, தேவன் கூப்பிடுறாரு. ஆனால் 3 டைம் அவருக்கு தெரியல, தேவன் தான் பேசுகிறான்னு தெரியல. ஆனால் ஏலியின் மூலமாக தெரிஞ்சு கொண்டு என்ன பண்ணுறேன்னா சொல்லும் அடியேன்னு கேட்குறேன். அடியேன்னு என்ன அர்த்தம்னா தாசன், உங்களுடைய ஊழியக்காரன்னது உங்களுடைய வேலைக்காரன்னு கேட்குறேன் சொல்லுங்க அப்படின்றத அங்கே சாமுவேல் சொல்கிறத பார்க்குறோம். அப்படின்னா இதில் என்ன பார்க்கும்போது சாதகமில்லாத சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையில் பேசுகிறாரு, சாதகமில்லாத சூழ்நிலையில் தேவன் பேசும்போது
அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு சாமுவேலை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம் இல்லைங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை எது, நம்மகிட்டையும் தேவன் என்ன பண்ணுவார், பேசுவார். எப்பெல்லாம் பேசுவார்? சாதகம் இல்லாத சூழ்நிலையில். அப்போ சாதகம் இல்லாத சூழ்நிலை எது? நமக்கு சத்தியத்தை தெரிஞ்சிருப்போம். அப்போ சில மாம்ச பலவீனத்தில் சில தவறுகள் நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். சில சூழ்நிலைகள் என்னது இருக்கும். அப்போ அந்த டைமில் தேவன் நம்மளோட என்ன பண்ணுவார், நமக்குள்ள சில மாம்சீக பலவீனங்கள், மாம்சீக குணலட்சணங்கள் இப்படிலாம் வரும்போது எப்படி வந்து பார்க்கும்போது காயின்கிட்ட பேசினார் இல்லையா, நீ நன்மை செய்தால் உனக்கு என்னது மேன்மை இல்லையா, ஏன் உன் சகோதரன் நீ என்ன பண்ணுற, வெறுக்கிற, ஏன் உனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு என்னது எரிச்சல்லாம் என்னது காணப்படுது, அப்படின்லாம் என்ன பண்ணுவார், தேவன் பேசுவார். அது நமக்கு எப்படி இருக்குன்னா சாதகம் இல்லாத சூழ்நிலையில். அப்போ அந்த டைமில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் தெரியுங்களா, கீழ்ப்படியணும். அப்படியே என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஒரு வேளை கீழ்ப்படியலைன்னா நம்ம அதில் என்ன பண்ணிவிடுவோம், விழுந்துடும். பாவத்தில் என்ன பண்ணிவிடுவோம், விழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது ஆண்டவரே தெரியாமல் என்ன பண்ணிட்டேன் என்ன பண்ணிவிடுங்க, மன்னிச்சிடுங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சாதகம் இல்லாத சூழ்நிலையில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு புது சிருஷ்டி, தேவனுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிய கூடியவர்களாக இருக்கணும். அப்படின்னா சாமுவேல் இருந்த ஒரு கேரக்டர் என்னென்னா தாழ்மை இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது, கேட்கக்கூடிய செவி இல்லைங்களா. சொல்லும் அடியன் என்ன பண்ணுறேன், கேட்குறேன், கேட்டு அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே என்ன பண்ணார், கீழ்ப்படிறதை நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? சரி. அப்போ இதுதான் வந்து பார்க்கும்போது அன்னாளுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ என்னென்ன காரியங்களை நம்ம அன்னாள் இடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது செய்த பொருத்தனையில் அவங்க எப்படி இருப்பாங்க, உறுதியாக என்ன பண்ணுறாங்க இருக்கிறத பார்க்குறோம். அதேமாரி வந்து பார்க்கும்போது அன்னாள் யாரை பற்றி என்ன பண்ணல, குறை சொல்லலை. அதேமாரி பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தை தேடக்கூடியவங்களாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, காணப்படுறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தன்னை மாற்றும்படி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஆனால் இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்துருக்கிறாங்க இல்லையா, யார் இந்த மாதிரி, இவங்க மட்டும் கிடையாது, நம்ம யாரெல்லாம் சொல்லலாம், மோசே இல்லைங்களா, நிறைய பேர் என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனால் வசனம் சொல்லுது இவர்கள் எல்லாம் வாக்கு தந்த பண்ண என்ன பண்ணாங்க, அடையாமல் போனார்கள். படிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 11:39. எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை எது இஷ்ட படிக்கிறீங்க? எபிரேயர் 11:39. 39. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பாருங்க, இவங்களெல்லாம் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது என்ன பண்ணாங்க, அடையாமல் போயிட்டாங்க. அவர்கள்லாம் நம்மை இல்லாமல் என்னது பூர்ணராகாதபடிக்கு. அப்படின்னா விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த கடைசி கால சுவிசேஷத்தில் பாத அங்கங்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. இப்போ நாம் சரீரமாக கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் 144,000 பேரில் ஓடுறவங்களாம் என்னது மாறிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பார்க்கும்போது அந்த ஒரு மேன்மையான உயிர்த்தத்தில் என்ன பண்ணுவாங்க, அடைவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் எபிரேயர் 12:1 படிங்க பார்ப்போம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறோம் முடிக்கிறோமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். பொறுமையோடு ஓடக்கடவோம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
தேவனுடைய பிரதான கிருபை நாளிலும் ஒரு அருமையான பாடத்தை கேட்கறதுக்கு நமக்கு தேவன் உதவி செஞ்சாங்க. ஸோ அதுக்காக நாம் தேவனுக்கு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். சத்தியத்தை பகிர்ந்து கொண்ட சகோதரருக்கும் நம்முடைய அனைவரின் சார்பாக நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இறுதியாக நாம் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடி இந்த ஒரு ஆராதனை நிறைவு செய்யலாம். பாடலை 104 உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது, மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே.
உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இந்த ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உமக்கே துதி கன மகிமையாகவும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்துகிறோம். தந்தையே, இந்த நாள் மட்டும் கண்ணின் இமையை போல காத்து தேவரீர் இந்த நாள் மட்டும் சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் எங்களை வழிநடத்திடும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, இந்த நாளிலும் சகோதர சகோதரை ஒன்றை கூட்டி தேவரீர் உங்களுடைய சத்திய ஆகாரத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறப்பா. இது ஆகாரத்தின் மூலமாக தேவரீர் எங்கள் புது சிருஷ்டிகளை வளர்க்கத்தக்கதாக இதுவாக நாங்கள் எப்படி நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவரீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறப்பா. இதோ அன்னாலை போல தேவரீர் அந்த குணலட்சணத்தில் ஜெப ஜீவித்தில் நாங்கள் வாழ்ந்து தேவரீர் உமக்கென்று நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினோப்பா. இதை சாமலை போல குணலட்சத்திலே அதிகமாக வளர்ந்து தேவரீர் உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினோம் பாப்பா. இதோ நாங்கள் புது சிருஷ்டியை ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையிலும் உம்முடைய சிந்தையிலும் நாங்கள் தரித்தவர்களாக இருந்து இதோ நாங்கள் எங்கள் ஜீவியத்தை முழுமையாக உமக்கு கிருபையாக கொடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினோப்பா. எல்லாற்றும் கரங்களை வைக்கிறோமாப்பா. இதோ நடக்கவிருக்கும் இந்த ஒரு ஊழியத்திற்காகவும் கெஞ்சி கேட்கிறோமாப்பா. இதோ அந்த கள்ளக்குறிச்சி நடக்கக்கூடிய பகுதியில் நடக்கக்கூடிய இந்த ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கிறோமாப்பா. இதோ நீர் யாரை அழைக்க விருப்பப்படுகிறீரோ தேவரீர் அதை கூட்டு உங்களுடைய சத்தியத்தை அவங்களுக்கு கொடுத்து தேவரீர் நீர் வைத்துள்ள அந்த ஒரு ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோமாப்பா. எல்லாவற்றும் கரங்களை வைத்து எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பரும் குருமா இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த ஜெபத்தை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல தந்தையே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சபையினுடைய அறிவிப்புகளை நாம் கேட்கலாம். அறிவிப்பு செவ்வாய் வியாழன் நமக்கு கூடுகை இருக்குது. செவ்வாய்க்கிழமை 5வது தொகுதியை படிச்சுட்ருக்குறோம். ஸோ அடுத்தது வியாழக்கிழமை கலாத்தியர் நிருபம் படிச்சுட்ருக்குறோம். ஸோ இந்த 2 வகுப்புகளையும் தேவன் நமக்கு உண்மையாலுமே ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்குறாங்க. வர முடிந்தவர்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாகவும், வர முடியாதவர்கள் லைவ் வருது. ஸோ நீங்கள் அதில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கலந்துக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெளியூர் ஊழியம். ஸோ வெளியூர் ஊழியத்துக்கு சகோதரர் ராஜ் அவர்கள் திருச்சி சபைக்கு சென்றிருக்கிறாங்க. அடுத்தது நம்முடைய சகோதரர் ரஞ்சித்குமார் சென்னை எக்லிஷியாவுக்கு போயிருக்கிறாங்க. அப்புறம் நம்முடைய சகோதரர் பூபாலன் அவர்கள் மாதர்பாக்கம், சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற மாதர்பாக்கம் சபைக்கு சென்றிருக்கிறாங்க. ஸோ இவருடைய ஊழியங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம அதுக்காக ஜெபிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது அடுத்த வாரம் ஞாயிறு. ஸோ இந்த வாரம் இப்போ கூடுகை முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எந்த விதமான டிஸ்கஷன் அடுத்த செஷனில் எதுவும் இல்லை. நம்ம முடித்ததுக்கப்புறம் உடனே கலைந்து செல்ல வேண்டாம். டைம் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், முடிந்தவர்கள் எல்லார்கிட்டையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அன்பை பரிமாறிக்கிட்டு போகலாம். ஸோ அநேகரை எப்போ தான் பார்க்க முடியுது, சண்டேஸில் தான் பார்க்க முடியுது. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அன்பை பரிமாறிக்கொள்ளும்படிக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த நேரத்தை. ஸோ அடுத்து என்ன ஒரு அறிவிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய யூத் கன்வென்ஷன், அதாவது அடுத்த வாரம் அந்த அறிவிப்பை பாதியிலே கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டிஸ்கஷன் கிடையாது. அடுத்த வாரம் 2 பாடங்கள் இருக்கும். ஸோ முதலாவது ஆராதனையில் நம்ம எப்பயும் போல் இருக்கோம். ஸோ ஆராதனை முடிந்த பிறகு 2வது செஷனில் நம்முடைய டீக்கன் பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஜெக்ட் பேசுவாங்க. ஸோ 2வது பாடம் இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயத்தமாக வந்துடுங்க. ஸோ அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூத் கன்வென்ஷன். யூத் கன்வென்ஷனில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய வயது 18 35 வரைக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன கேட்கல அப்படின்னு பார்க்கும்போது நேம் லிஸ்ட்லாம் கேட்கல. ஏன்னா 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் யார் யார் இருக்கிறீங்கன்னு தெரியும். லிஸ்ட்டு நாங்களுமே மேக்ஸிமம் ரெடி பண்ணிட்டோம். என்ன ஒரு அறிவிப்பு அப்படின்னா 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே எங்களால் கண்டிப்பாக வரவே முடியாது அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா
அவங்க மட்டும் சொல்லுங்க. மற்றபடி எல்லாருமே என்ன பண்ணுறோம், அந்த வயசுக்கு உட்பட்டவங்க நம்ம கன்வென்ஷனில் கலந்து கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு ஆயத்தமாகுங்க. ஒருத்தருக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் செலவாகும் போயிட்டு வர்றதுக்கு. ஏன்னா ட்ரெயின் வந்து நமக்கு விழுப்புரத்துல தான் போகிற மாதிரி இருக்குது. மதுரையில் தான் கன்வென்ஷன் நடக்க போகுது. திரும்ப அங்கே நம்ம ரிட்டர்ன் வரும்போது விழுப்புரத்துலேருந்து வர முடியல. அதனால் பஸ்ஸு இங்கே வந்து நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா போகிறதுக்கும் வர்றதுக்கும் பாண்டிச்சேரியில் வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்தே கிளம்பிக்கலாம், இங்கேருந்தே என்ன பண்ணிக்கலாம் வந்து இறங்கிக்கலாம். ஏன்னா ட்ரெயினை விட கொஞ்சம் ஃபேர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே வகையில் பொங்கல் சீசன்றதுனால ட்ரெயின் டிக்கெட்டும் வந்து கிடைக்காது. ஏன்னா புக் ஆகிடுச்சு அப்படின்னா நாளே ஓப்பன் பண்ணப்பவே அன்றைக்கே காலி ஒரு 2-3 மணி நேரத்தில். ஸோ அதனால் நம்ம பல்காக புக்கும் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம பஸ்ஸில் தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயத்தமாகிக்கிங்க. அப்புறம் வந்து கன்வென்ஷனுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கான்ட்ரிபியூஷனுக்கு சேர்த்து வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்க வேண்டியது 50,000. ஸோ அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. இது இன்னும் அதிகமாகலாம், குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் அதுக்கேற்றபடி நம்ம ஆயத்தமாகும்படி சகோதர சகோதரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து கடைசியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கள்ளக்குறிச்சி இன்னைக்கு ஊழியம் என்ன பண்ணுறாங்கன்னா, அறுவடை ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். போன வாரமும் இந்த வாரமும் நம்முடைய சகோதரர்கள் அநேக பேர் இங்கே இல்லை. எல்லாருமே அங்கே நோட்டீஸ் கொடுக்கறதுக்காகவும் போஸ்டர் ஓட்டுறதுக்காகவும் போயிருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் ஜெபிச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த ஊழியத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அவ்வளோதான் அறிவிப்புகள். வேறு ஏதாவது இருக்குமாயின் பின்னர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.